வணக்கம் ஐயா. வணக்கம். ஆ 4:30 மணி வகுப்பு எப்படி இருந்துச்சு? ஸ்வீடன்ல இருந்து பேசினார், குமார் பேசினார். ஸ்வீடன் குமார். ஓகே. அவர் சேர இன்னைக்கு போறாரு. தான் வர்றாரா அவரு? இல்ல இல்ல, ஸ்வீடன், அவர் ஓகே, ஸ்வீடன் ஓகே, நாட்டுல ஓகே. இப்ப பேசினாரு. அஹ், ம். சொல்லிட்டேன், $5000 கட்ட சொல்லிட்டேன். நீ $500 கட்டிட்டு சேருங்கன்னு சொல்லிட்டேன். ம். $500 அவ்வளவுதான். நீ அதெல்லாம் சொல்றபடி கேட்டதுல உள்ள வரேன்னு சொல்லிட்டேன் நான். அதெல்லாம் சிஸ்டத்தை மாத்த முடியாதுன்னு நான். $500 கட்டிட்டு வா. 10 மாசம் ஒழுங்கா செய்யணும். ஒரு மாசம் செய்யலைன்னா அடுத்த மாசம் வர முடியாது. $200 கட்டி உள்ள சேர சொல்லிட்டேன். ம். முதல்ல $200 கட்டி உள்ள சேர சொல்லிட்டேன். சிஸ்டம் அவ்வளவுதான். இதுல மாத்தக்கூட முடியாது. நீ வந்துட்டேன்னா ஸ்பெயின் நாட்டுக்கு சொல்லித் தரலாம். என்னது? ஸ்பெயின் நாட்டுக்கு சொல்லித் தரணும். இந்த மாதிரி நீங்க சிங்கப்பூர். யாரோ வந்திருக்காங்க பாருங்க. யாரு அருணான்னு சொல்லிட்டு. அருணா, இவங்க தான். மதுரை மதுரை. அவங்க தான். வணக்கம் அவங்க ஐயா. சேர. ஓகே. வணக்கம் வணக்கம். அவங்க தான் இப்ப அவர் கணவன் மனைவி 2 பேரும் இப்ப அவங்க சேருங்க. இப்ப 3 நாள் பயிற்சி பண்றாங்க. மஞ்சள் நேத்து அந்த பித்தவாந்தி எடுத்திருக்காங்க. பித்தவாந்தி பித்தவாந்தி எடுத்திருக்காங்க. அப்ப அந்த ஸ்வீடன்ல சொல்லிட்டேன், சிஸ்டமேட்டிக்கா சேர சொல்லிட்டேன். முதல்ல $200 கட்டி 30 நாள் கவனிங்க. அதுக்கப்புறம் அந்த 30 நாள்ல முடிவு பண்ணுவேன், நீங்க தகுதி உள்ளவரா இல்லையான்னு. அந்த 30 நாள்ல முடிவு பண்ணுவேன். எத்தனை நாள்ல? இந்த இந்த 30 டேஸ். 30 நாள், ம். 30 நாள் கட்டினாவே அந்த 30 நாள் அவன் எப்படி உள்வாங்குறான்னு பார்த்துட்டு தான் அடுத்தது அவன் ப்ராஜெக்ட் ஒர்க்கு. இனிமேல் நோயாளியா இருந்தாலும் அவங்க 30 நாள் கலந்துக்கிட்டு நீ நோய் தகுதியானவர்லேருந்து சொல்ல. இனிமேல் நோய்க்கு கருணையில காட்டுறது இல்ல. நோயாளியா இருந்தா என்ன, நீ வந்து மாணவரா இருந்தா என்ன, இது ரெண்டும் ஒரே விதி தான். நமக்கு வைத்தியம் பார்த்து பார்த்து எனக்கு வெறுத்து போச்சு. வைத்தியம் பார்த்து பார்த்து என்ன, வைத்தியம் பார்த்தாலும் வர்றதும் இல்லை. வைத்தியம் பார்த்தாலுங்க. அது நீங்க சொன்ன மாதிரி முறைப்படி ஒழுங்குபடி எடுத்துட்டு வரலாம். ஆமா. அதாவது என்னென்னு இது இதுன்னு சொல்லியாச்சு எல்லாம். இப்ப அவங்கவங்க முறைப்படுத்திக்கிட்டு அதுல வந்து ஒரு ஒழுக்கமான ஒரு முறையை பயன்படுத்திக்கிட்டு வரவங்க அப்ப வரலாம். நான் வந்து ஏன்னா இது என்ன வந்து ஒரு பண்ணேன்னா, மருத்துவ ஆஹ் கல்வி முறை தான் இது. கல்வி முறை தான். ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன், ஒரு அவேர்னஸ் மாதிரி தான். இது ஆஹ் உடம்புக்கு நம்ம குடுக்குற ஒரு அவேர்னஸ் தான். அவ்வளவுதான். அவ்வளவுதான் நம்ம எடுத்துட்டு மூவ் ஆன் ஆகி போயிடணும். அவ்வளவுதான். ம் ஏன்னா எல்லாம் தாங்கிட்டு இருக்க முடியாது. அத்துட்டு போயிட வேண்டியதுதான். அந்த 30 நாள் ஒழுங்கா வரலன்னா அத்து நீ எங்கேயே போய் கத்துக்க. புத்தகம் தான். புத்தகம் என்றது கிடையாது. புத்தகம் என்னோடது கிடையாது. சொல்லித்தர ஆள்கிட்ட நான். நீ புத்தகத்தை வாங்கி நீ படிச்சு தப்பிச்சு போக வேண்டியதானே. இந்த புத்தகத்துல வந்து என் பேர் போட்டிருக்காரு அவரு. அதே மாதிரி நீங்களும் போட்டு வெங்கடேஸ்வரர் நீர் மருத்துவத்தை கத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் வாங்கன்னு நீங்க வந்து பெயர் பலகை போட்டு தாராளமா செய்யலாம். இது வந்து பரிணாம அறிவியல் யோக முறை. யாரும் உங்களுக்கு இது குருகுல கல்வி முறை. யாரும் உங்களுக்கு கேட்க முடியாது. யாரும் இத யாரும் இது வணக்கம். யாரும் இது வணக்கம். குருகுல கல்வி முறை கேட்க முடியாது. ஏன்னா அது ஸ்வீடன் சொல்லிட்டேன். இந்த ஸ்வீடன்ல ஒரு ஆள் வேணும். எனக்கு வந்து 200 நாடுகள் ஆள் வேணும் ஐயா. இப்ப எனக்கு சாட் ஜிபில நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். இந்த பழைய என்ன பண்ணுதுன்னு கேள்வி கேட்டிருக்கேன். பழைய ஃப்ரூட் ஃப்ளை படிச்சீங்களா இல்லையா? ஆமாங்க, நேற்று சொன்னீங்க. ஆஹ் அது போக வந்து சாட் ஜிபில கீழே பார்த்தீங்கன்னா, சாட் ஜிபில பார்த்தீங்கன்னா சர்ச்னு ஒன்று கொடுத்துருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசன் ஒன்று கொடுத்துருப்பான். ரெண்டே அமுத்துனீங்கன்னா அது சர்ச் பண்ணி விட கொடுக்குது. அது ரொம்ப கவனிக்கணும். நீங்கள் பொதுவாக கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டிருப்பான். ப்ளஸ்ன்னு போட்டிருப்பான். அதை ஆட் பண்ணிக்கலாம் ஃபோட்டோவில். அப்புறம் அங்கே சர்ச்னு ஒன்று கொடுத்துருப்பான். ரீசன் கொடுத்துருப்பான். ரெண்டே அமுத்துனீங்கன்னா அது இன்டர்நேஷனல் தேடி கொண்டாந்து கொடுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மேற்கு நாட்டு முறை உணவு முறை தப்பு, கிழக்கு நாட்டு உணவு முறை சரி. கிழக்கு நாட்டு உணவு பசியும் ருசியும் கடந்து போகுது. மேற்கு நாட்டு உணவு சாராயத்தை அடிப்படையாக கொண்டு சொன்னா, ஆமாம், மேற்கு முறை சாராயத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கனால உடம்புக்கு தீங்கு தான் செய்யும். சாராயம் வந்து உடம்புக்கு அது எப்படி சரியா இருக்குன்னு கேட்டேன். சாராயம் என்பது ஆரோக்கியம் தருமான்னு கேட்டேன். அதெல்லாம் போட்டு கேட்டிருக்கான் பாருங்க. அதெல்லாம் எல்லாம் போட்டு போட்டு ஏற்றிருக்கேன் எல்லாமே. நீங்க எல்லாமே நீங்க வந்து எல்லாமே எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா மட்டும்தான் இங்க தகுதி உலகில் வர முடியும். ஏன்னா அது சாராயத்தை அடிப்படையாக கொண்ட உடம்பு வந்து எப்படி ஆரோக்கியமா இருக்க முடியும்? அப்புறம் என்னென்ன பாக்டீரியா அதை பயன்படுத்துன்னு கேட்டேன். என்னென்ன பாக்டீரியா வயிற்றுக்குள்ள போனால் என்னென்ன பாக்டீரியா இருக்குதுன்னா, ஈஸ்ட்டுங்கிற பாக்டீரியா இருக்கு. அப்புறம் வந்து ஈகோலி பாக்டீரியா இருக்கு. அப்புறம் வந்து ஈகோலி பாக்டீரியா, ஈஸ்ட் பாக்டீரியா, லாக்டோ பாக்டீரியா, லாக்டோ பாக்டீரியா ஒன்று இருக்கு. அதெல்லாம் வந்து இந்த பால் பொருளை வந்து பால் பொருளை வந்து அது மட்டும் லாக்டோ பாக்டீரியா இருக்கு. ஆசிட் பாக்டீரியா இருக்கு.
அதாவது உணவு சாப்பிட்டாவே ஏசிட்டா மாறுன்னு தான் சொல்றான் அவன். உணவு சாப்பிட்டாவே ஆசிட்டா மாறும், அமிலமா மாறும். அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீ ஆரோக்கிய தண்ணி கொடுக்குறேன்? எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சிந்திக்கணும். அதனாலதான் இந்தியாவில் இருக்கிற ஒரு யோக மன்றங்களும் உடம்பை பத்தி பேச மாட்டானுங்க, மானகட்ட வயலுக. மான ரோசம் வெக்க சூடு சொரணை இருந்தா அவங்க யோக மன்றத்தை சாத்திட்டு ஓடிடணும். என்னது ஐயா, ஒரு சந்தேகம் ஐயா. இப்ப இந்த ம் அரிசி வந்து எத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுல புழக்கமா இருக்குது? அண்ட் அது நம்ம 10,000 உண்டி ஆண்டாவே சுருக்கின் இருக்குதுங்க. உபாயம். ஓகே. அரிசி வந்து அப்ப நம்ம கல்ச்சர்ல வந்து 10,000 ஆண்டுகளாகவே இருக்கிறது. அப்ப அதைத்தான் வந்து அவங்க எடுக்க வேணாம்னு சொல்லி சித்தர்களும் சொல்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. உணவினுடைய குற்றத்தை கண்டுபிடிச்சவங்க சித்தர்கள். ம். உணவினுடைய பட் அதாவது ஆனா இப்போ வெள்ளைக்காரங்க சொன்ன பிறகுதானே அதுல வந்து ஆல்கஹால் இருக்கிறதா நம்ம சொல்றோமா, இல்லாட்டி நம்மளுடைய கூற்று அதுக்கு முன்னாடியே இருந்ததா அதுல ஆல்கஹால் அவன் தான் இருக்கு கபம் அப்படின்னு? அரிசி சாப்பிட்டா கபம் கட்டுன்னு எழுதியிருக்கானா இல்லையா? மலைபாகடம் இருக்குது, மலைபாகடம் இருக்குது, பதார்த்த குண சிந்தாமணி இருக்குது, மலைபாகடம் இருக்குது, சிந்தாமணி இருக்குது, எக்கச்சக்கமான மூலிகை தத்துவங்கள் இருக்கிறது, பதார்த்த குண சிந்தாமணி இருக்குது, நிறைய இருக்கு. அது 1000 நூல் இருக்குது. எல்லாமே உணவுடைய பக்க விளைவு சொல்லிட்டானுங்க. உணவுடைய அதாவது சைடு எஃபெக்ட் இல்லாத உணவே கிடையாது. ம். இவன் இந்த காட்டு பிராண்டிகள் திங்கிறது பூரா ஸ்டார்ச் பேஸ்டு. இந்த தமிழ்நாட்டு காட்டு பிராண்டிகள் சாப்பிடுறது பூரா ஸ்டார்ச் பேஸ்டு. ஏன்னா நானும் காட்டு என்ன பிராண்டி தான், கருத்துக்காக அதை இனியனும் காட்டு கேட்கிறேன் பிராண்டி தான். அப்படின்னா, நான் காட்டு பிராண்டி, இனியனே இல்லைங்கய்யா, கைண்ட் இது ஆஃப் அந்த காட்டு ஓட்ஸ் பிராண்டி தான். இப்போ ரைஸ் எல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அவங்க ஓட்ஸ் சாப்பிடறதுக்காக தான் ரைஸ் தப்பு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு கருத்து பரவலா பரவப்படுது. அவங்க கிடக்கிற காட்டு மிராண்டி, அதுக்குதான் அதை கேட்கிறேன். அவங்க கிடக்கிற காட்டு மிராண்டி. அரிசிங்கிறது மாவு தான், ரை ஓட்ஸ் பார்லி மாறுது. அப்படி பார்த்து புற்றுநோயாளி கொடுக்க வேண்டியதுதானே? எங்க ஆகாரத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு அப்புறம் ஏன்டா நோய் வந்து அதை தின்னு போட்டுதானே புற்றுநோய் வருது. நீங்க ரைஸ் சாப்பிட்டாதான் அரிசிங்கிற உணவு போனாவே அசிடிட்டியா மாறிடும். ரைஸ் பார்லி, ரை ஓட்ஸ், பார்லி, மில்லட்ஸ், கில்லட்ஸ், சிறுசு பெருசு, சிறுதானியம் பெருதானியம், ராகி, கம்பு, சோள, ராகி அத்தனை ஆசிட் பேஸ்டு. என்ன ஆசிட் பேஸ்டு முண்டங்கள் இல்ல தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறானுங்க. அது ஆசிட் பேஸா மாறி அது அல்கலினா மாறும். முதல்ல ஆசிட்டா மாறும், அப்புறம் அல்கலினா மாறி முடிஞ்சு போச்சு. மாவுடிச்சு தீண்டி கடை எல்லாருமே சாவுதான், எல்லாத்துக்கும் சங்கு தான் எல்லாத்துக்குமே. பிரச்சனை உணவு அல்ல, பிரச்சனை வந்து வயிற்றுல சுரக்கிற ஜீரண நிறைவு நீங்க வெல்லணும். அப்பதான் மரணத்தை வெல்ல முடியும். பிரச்சனை உணவு கிடையாது. உணவுக்கு ஆரோக்கியத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அது விலங்குகளுக்கு மட்டும்தான். குழந்தைகளுக்கு பழங்க உணவு. அப்ப நம்ம என்ன சாப்பிடுறோன்றத பொறுத்து கிடையாது. உணவே கிடையாது. மனிதனுக்கு உணவே 15 வயசுக்கு மேல மனிதனுக்கு எவனுக்கு உணவு சாப்பிடுற அதிகாரமே கிடையாது. வேணா சேலஞ்ச் பண்ண சொல்லு. இந்தியாவுக்கு ₹1 கிடைச்சா, இந்தியாவுக்கு ₹1 சேலஞ்ச் பண்ண சொல்லி பாக்கலாம். நேரடியா இருங்க, நான் நேரடியா யோக மன்றம், நான் இந்தியர்களை மட்டும் இந்த கேள்வி கேட்கறேன். இந்தியாவுக்கு யோக மன்றங்கள் துணிச்சலா இருந்தா போட்டி போறட்டுங்க, வரட்டும் எல்லாருமே. நானும் 25 வருஷம் கரடியை கத்துக்கிட்டு இருக்கிறேன். மண்டையில அப்புறம் ஏன்டா ஆஸ்பத்திரிக்கு போய் படுத்துக்கிறீங்க? இந்தியாவுக்கு ஒரு சாமியாராவது ஆஸ்பத்திரிக்கு போகாத சாமியார் இருக்கானா? நான் யோக சாமியார் சொல்றேன், யோக சாமியார் சொல்றேன். பக்தி மார்க்க சாமியார் விட்டு தள்ளுங்க, அவன் தேர முடியாது. பக்தி மார்க்கத்துக்கு யோக மார்க்கத்துக்கு சம்மந்தம் கிடையாது. பக்தி மார்க்கம் கால் கிணறு, அப்புறம் கர்ம மார்க்கம் அரக்கிணறு, ஞான மார்க்கம் முக்கா கிணறு, வேலைக்கு ஆகாது. யோக மார்க்கம் மட்டும்தான் முழு கிணறு தாண்டது. அடிப்படையில யோக மார்க்கத்துல அன்னத்தை விட வேணும்னு சொல்லியிருக்கான். யோக மார்க்கத்துல எது அடிப்படை? அன்னமய கோஷம். அதை விடுறா முண்டம், அதை விட்டு போட்டு கதை விடுறீங்க. கீதையிலே அப்படிதான் சொல்றான். ஆகாரத்தை நிராகரித்தவனு எழுதிட்டான். இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு? தான் கீதை பெருசுன்னு சொல்றேன். கீதையில வந்து 2வது அத்தியாயம் 59 பாடல நிராகராசி தேகினா ரசவர்ஷம் ரசோபர்ஷ பரம துருஷ்ட நிவர்த்ததே அப்படிங்கிற விஷயா வினிவர்த்தே நிரகராசி தேகினா. ஆகாரத்தை நிராகரித்தின எவனோ அவன் தாங்கிறான். இங்க ஒரு பையில ஆகாரத்தை நிராகரிச்சு சொல்லுங்க பாக்கலாம். கீதைக்கு எதிராக பேசுகிற பாக்கலாம். நீ பிரஸ்தான திரையங்கலாம். அது நம்ம வந்து திருவள்ளுவர் அதுக்கு முன்னாடியே முத்திட்டு போயிட்டாரு. ஜீரநீர் சுரந்தாலே மரணம் நிச்சயம் சொல்றாரு. திருவள்ளுவர் தான் மரணத்தை எதிர்க்கும். உலகத்துல திருவள்ளுவர் மட்டும்தான் பிச்சை எடுத்து வாழாதே மரணத்தை எதிர்க்க முடியும்னு எழுதினாரு. அதுக்கு காரணமே தபம் சொன்னாரு. தபம் சொன்னாவே பசி தாகத்தை கட்டுப்படுத்துதல். அந்த தபத்தை யார் பின்பற்றாங்களோ அவங்க தாபதர்னு பேரு. தாபதர் தான் தபமா மாறும், தபம் தான் தபசா மாறும். அடுத்தவனை கொள்றதுக்கும் தபம் இருக்கலாம், தன்னை காப்பாற்றுவதுக்கும் தபம் இருக்கலாம். சமஸ்கிருதத்துல தபசனாவே அடுத்தவனை கொள்றதுன்னு அர்த்தம்.
தமிழ்ல தபம்னாவே பசிதாக்கத்தை வென்று இயற்கையோடு முக்தி அடைந்துன்னு அர்த்தம். இதெல்லாம் தமிழ்நாட்டுல வந்து சித்திர இலக்கியம் சொல்லி தர்றதில்ல, திருவள்ளுவருடைய இலக்கியம் சொல்லி தர்றதில்ல. தண்டக்கடனை நம்ம வந்து 30 மார்க் வாங்குறதுல போதும் போதும் ஆயிருதுங்க. எதுவும் சொல்லி தர்றதில்ல. தமிழும் தெரியாது, ஒரு இளவும் தெரியாது. தமிழர்கள் தற்கொலை முண்டங்களா இருக்காங்க. தமிழ் படிக்காமே நீ வந்து இங்கிலீஷ் வந்து பெரிய நீங்க கலெக்டர் ஆயிரலாம், தமிழ் படிக்காம கலெக்டர் ஆயிரலாம், தமிழ் படிக்க இன்ஜினியர் ஆயிரலாம், தமிழ் படிக்காம பெரிய பெரிய புடிங்கலா ஆயிரலாம், தமிழ்நாட்டை படிக்காமையே ஆயிரலாம். இந்த அளவுக்கு இந்த லட்சணத்தில் இருக்குது. இதுல 7வது மொழி வேற படிக்கணுங்கிற நாசமா போக. ஐரோப்பிய நாடுகள தாய்மொழி தவிர தாய்மொழியில சிந்திக்க முடியுங்கிறான். இவன் இங்கிலீஷ் படிச்சா சிந்திக்க முடியுங்கிறான். அடிப்படையே தப்பு. ஐரோப்பிய நாடுகளை தாய்மொழியில தான் சிந்திக்க முடியுங்கிறான். இங்க இங்கிலீஷ் மொழிகளை சிந்திக்கிறீங்க. இங்கிலீஷ் படிச்சு என்னடா பண்ண போறேன்னா ஒரே அளவு இங்கிலீஷ் படிச்சு என்ன பண்ண போற? சிந்திக்கவே முடியாது. இங்கிலீஷ் படிச்சுட்டு மூளையே வேலை செய்யாதுங்க. வேணா வெள்ளைக்காரனுக்கு பிச்சை எடுக்கலாம், வெள்ளைக்காரன் போய் பிச்சை எடுக்கலாம். ஆப்பிரிக்காக்காரன் அமெரிக்காக்காரனுக்கு பிச்சை எடுப்பீங்க, இல்ல இங்கிலாந்துல போய் பிச்சை எடுப்பீங்க, ஆஸ்திரேலியா போய் பிச்சை எடுப்பீங்க, நியூசிலாந்துல போய் பிச்சை எடுப்பீங்க, ஐரோப்பிய பிச்சை எடுப்பீங்க. பிச்சை எடுக்கிறதுக்கு தான் ஆங்கிலம் படிக்கிறீங்க. அது பேசி செத்து போயிடலாமே. இப்ப கேள்வி கேளுங்க. அப்ப நம்ம வந்து வெறும் இந்த நம்ம இப்ப சாப்பிடுறதெல்லாம் வெறும் உடம்பு சுத்தம் செய்வதற்கு மட்டும் சாப்பாடுன்றது ஒண்ணு கிடையாது. குடலை கழுவுறதுக்கு மட்டும்தான் சாப்பிடுறோம். அது கூட அந்த குடலை கழுவுறதுக்காக தான் சாப்பிடுறோமே தவிர சாப்பாடுக்காக பசிக்காக நம்ம சாப்பிடல அப்படின்ற அதுதான் பரிணாம அறிவியல். பரிணாம அறிவியல வந்து குடலை கழுவுறதுதான் பரிணாம அறிவியல். வந்து பரிணாம அறிவியல் அடிப்படையில் நம்ம வந்து இந்த டேஸ்ட்ல இருந்து மாறி, டேஸ்ட் வந்து 5ஆம் அறிவு, டேஸ்ட்ங்கிறது 5ஆம் அறிவு. 6 சுவையும் 5ஆம் அறிவு தான். டேஸ்ட்னா முடிஞ்சு போச்சு. அது அறுசுவையா இருந்தாலும் சரி, அது ஒரு சுவை, உப்பு காரம், உப்பு இனிப்பு புளிப்பு காரம் கசப்பு உவர்ப்பு துவர்ப்புன்னு 6 சுவை இருக்கு இல்லையா? இந்த 6 சுவையுமே வந்து 5ஆம் அறிவு தான். நீ 5ஆம் அறிவுக்கு எதுக்கு வேலை கொடுக்குற? அதுக்கப்புறம் 6ஆம் அறிவு பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவினுடைய வலிமை அதிகமாகணும். நம்ம வந்து உடல் பலமா அறிவு பலமான நமக்கு உடல் பலம் நமக்கு கிடையாது. உடல் பலம் வர வர குறைந்து போய் அறிவு பலம் மேலோங்க வேண்டும். அறிவு பலம் மேலோங்குகின்ற போலதான் இந்த தாவரம் போல நம்ம மனிதன் மாறுமா. மனிதன் வந்து சாகக்கூடாது, இனப்பெருக்கம் பெண்ணோங்கிறது தான் இயற்கை நோக்கம். மனிதன் சாகக்கூடாது அப்படிங்கிறது தான். மனிதனுக்கு சாவில்லை, மனதுக்கு சாவில்லை, உயிருக்கு சாவில்லை. அதுதான் உடம்பு வந்து உள்ள தங்கி இருந்து அந்த உடம்பு புரிஞ்சுக்கிறதுக்கு தான். உடம்பு புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் உயிரை வந்து இயற்கையில கொடுத்துடணும். இந்த உயிரை திருப்பி இயற்கையில கொடுக்கறதா விஷயமே தவிர உடம்பை வச்சுட்டுக்கிறது கிடையாது. நீ வச்சுக்கலாம், அது ஆரோக்கியம் வச்சுக்கணும். ஆரோக்கியம் வச்சுக்கிற வரைக்கும் உயிர் கூட இருக்கும். உயிர் வேண்டான்னு சொன்னா அது போயிடும். அதுதான் விஷயம். இதுதான் இதோ குவாண்டம் சயின்ஸ். இந்த குவாண்டம் பிசிக்ஸை வந்து புரிஞ்சிக்காம தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் எவனோ உளறிட்டு இருந்தானுங்க. அவனா சுடுகாட்டுக்கு தான் ரெடின்னு. அவன் எவனாலும் ஆரோக்கியம் தர முடியாது. யோக மண்டங்கள் ஒரு நாளும் மனிதனுக்கு ஆரோக்கிய மண்டத்தை தர முடியாது. ஏன்னா அவனுக்கு உடலை பற்றி கவலை கிடையாது. அதனாலதான் எல்லா யோக மண்டலத்துக்கு ஆஸ்பத்திரியை படுத்துக்கிறானுங்க. ஆஸ்பத்திரிக்கு போறானோ முட்டாள்னு அர்த்தம். ஆஸ்பத்திரிக்கு போனாவே வெளிக்காயங்கள் ஏற்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாமே தவிர மண்டையில ஓட்டையாயிடுச்சு, மூளை வேலை செய்யல, நரம்புடல் சிந்திச்சு போச்சுன்னா அப்புறம் அறிவுட்ட முட்டாள்னு அர்த்தம். இந்தியாவை ஏமாத்துறான்னு அர்த்தம். யோக மன்றத்தை சொல்லிட்டு இந்தியாவை ஏமாத்துற திருடர்னு அர்த்தம் அவன். அப்ப யோகியனாவே தனிமையில தான் இருக்கணும். யோகியனாவே தனிமையில தான் இருக்கணும். அவனை சுற்றி யாருமே இருக்கக்கூடாது. யோகின்னு பேரு. அதனாலதான் பதவின்னு பேரு. பதவினா பாதாபி, அதுல தனித்திருந்த முக்கியம். யோகி தனித்துதான் இயங்கணும். எவனும் அவங்க கூட இருக்க கூடாது. இது திருடர்கள். இதுல கார்பரேட் திருடர்கள் இவங்க எல்லாம். இவனுக்கு ஆரோக்கிய சம்பந்தம் இல்லை. இவன் உடம்பை பத்தியே பேச மாட்டானுங்க. உடம்புட என்னன்னே தெரியாது இவனுக்கு. மனம்னு என்னன்னு தெரியாது இவனுக்கு. சும்மா கதை விடுவானுங்க. கூத்தடிக்கிறத வேலை. அமாவாசைக்கு ஒரு கூத்தடிப்பானுங்க, அப்புறம் வேற ஏதாவது சிவன் பேரை வச்சுட்டு கூத்தடிப்பானுங்க. இப்படி கூத்தடிக்கிற வேலை தான் பண்ணுவானு தவிர உடம்பே கோயில்னு பேச முடியாது. உடல் இருக்கிற உயிர் தான் இறைவனு பேச மாட்டான். உடம்பார் அழியின் உயிரார் அழிவுன்னு பேச மாட்டான். இவனுக்கு தமிழே தெரியாது. இவனுக்கு அப்புறம் எப்படி தெரியும்? தமிழும் தெரியாது, சமஸ்கிருதம் தெரியாது. அப்புறம் ஏதோ இங்கிலீஷ் பேசிக்கிட்டு உலகத்தை ஏமாத்திட்டு இருக்க வேண்டியது. வெள்ளக்காரசிகளோட கூத்தடிக்கிறது இவங்களுக்கு வேலை. இந்தியா இருக்கிற யோக மன்றம் போது வெள்ளக்காரர்களோட கூத்தடிக்கிறது தான். ஆகாரம் என்பது அடிப்படையில கிடையாது. குழந்தை பிறக்கிறப்போ தாய்ப்பால் குடிக்காத அசைவம் தான். தாய்ப்பாலை குடிச்சு வளரணும். அதுக்கப்புறம் பல்லு முளைக்கிற நிலைக்கு வர்றப்போ மும்மலம் சொல்றாங்களே, அது என்னங்கய்யா? மும்மலமா? எப்படி வேணா பிரிச்சுக்கலாம். முதல்ல உடலை பற்றி முதல்ல கேட்கணும். முதல்ல உடல் தான். முதல்ல உடம்பு தான் அடிப்படை. அதுக்கப்புறம் தான் மனம். அதாவது 6 அறிவு அதுவே அவற்றோட மனநே. இதுதான் தத்துவம். 6 அறிவு
அப்புறம் மனம். இதுதான் வந்து ஒரு உடம்புடைய அடிப்படை. அப்ப உடம்புல அடிப்படை வந்து வாதம் என்கிற குற்றமும், பித்தம் என்கிற குற்றமும், சளி என்ற குற்றமும். அதை முதல்ல புடிங்கி எறியணும். அது வந்து வாதம், கபம், பித்தம் அந்த 3யும் வெளியேத்தணும். அதை வெளியேற்றினாதான் மற்ற 5 வகையான இந்திரியங்களும் கட்டுப்படும். அது நீங்க அது 5 இந்திரியம் இருக்குது. அது வேற, அது தனி. அது அது ஐம்புலன்கள் தனி, அது தனி. ஆமா. மெய்தாய் கண்முக்கு செவி அது தனி. இது முதல்ல வயிற்று பிரச்சனை கரெக்ட் பண்ணணும். என்னது? பிறவி நோயான வயிற்று பிரச்சனை, வாத பித்த கபம். எங்க சாவு காரணமே வயிறு தானே, நோவு காரணம் வயிறு தானே. நோவில தானே சாக போற. அதுக்கு பதில் சொல்ற விட்டு போட்டு நீ மனதை பத்தி பேசுற. அப்ப மனதை பத்தி பேசுற உடம்பு எதுக்கு தற்கொலை பண்ணிக்க வேண்டியதா நீ? உடம்புல நோய் வந்து அறிவினா என்ன, பிரச்சனையை தீர்க்கிறது தானே. கரெக்டா பிரச்சனை தீர்க்க முடியாது. அப்புறம் பிரச்சனையை தீர்க்க நீ எதுக்கு மன்றம் வச்சிருக்கிற? பிரச்சனையை தீர்க்க முடியாது எதுக்கடா வர? அப்புறம் எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போற? அவன் பிரச்சனையை தீர்க்கிறவனா? அவனே ஆஸ்பத்திரிக்கு போய் யாராவது உயிரோட திரும்பி வந்திருக்கிறீங்களா? ம் மூட்டு வலிக்கும் ஓடிடுற. கேட்டா மூட்டு வலிக்கு தைலம் போடுங்க. அப்படியே ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாங்க. போய் ஆஸ்பத்திரிக்கு அறுவை சிகிச்சை பண்ண போற அடிவட்ட முண்டங்களை. ஏன்டா யோகா பண்றவனுக்கு மூளையே கழட்டு போகுது. யோகா பண்றது அடிப்படையே பிரைன் அண்ட் ஸ்பினல் சென்டர் தான் அடிப்படையே. அதுவே ரிப்பேர் ஆகி ஆஸ்பத்திரிக்கு ஓடிட்டு நீ எங்க பாம்பே ஓடிட்டு நீ அவன் போட்டு தள்ளி இருப்பான். நாளைக்கு கடைசியில நீ சிவனுக்கு அடிமை இல்லை, ஆஸ்பத்திரிக்காரனுக்கு அடிமை, எமனுக்கு அடிமை ஆயிட்டு கடைசியில முதல வாயில தலை விட்ட மாதிரி மாட்டிட்டு அவன் சொல்றப்ப நீ போய் டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பானு. சிவன் டெஸ்ட் பண்ணணும் இல்லையோ அவனை டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். அறிவு கட்ட மட்டும் அடிப்படையே தப்புடான்றது. அதாவது ஒரு யோகிக்கு வந்து மூளையும் தண்டுவடம் அடிப்படை. மூளையும் தண்டுவடை சரியில்லாதவன் எப்படி யோகியா இருக்க முடியும்? பிரைன் அண்ட் ஸ்பினல் சென்டர் வந்து ஸ்டெடியா இருக்கணும். அப்ப கார்பன் ரத்தத்துல கார்பனே இருக்கக்கூடாது. ரத்தத்துல என்ன இருக்கக்கூடாது? ரத்தத்துல கார்பன் இருக்கு, ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கு. நீ பூரா கஞ்சா குடிச்சு பிரைன் அவுட் ஆகும் என்ன பண்ணு? இன்னும் கஞ்சா குடிச்சிருப்பேன், இல்ல சாராயம் குடிச்சிருப்பேன், இரவு பூரா கூத்து அடிச்சிருப்பேன், தப்பா ஏதாவது பண்ணியிருப்பேன். அப்ப பிரைன் அவுட் ஆயிடுது. நேரம் ஹாஸ்பிட்டலே படுத்துக்கிட்டேன். பணக்காரன் காட்டி ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போட்டாங்க. ஏழையா இருந்தா முடிஞ்சிருப்பாங்க கதை. இது உலகம் முறை இந்த தப்பு நடக்குதுங்க ஐயா. யாரு லிக்கர் அடிக்கிறவனுக்கு பிரைன் அவுட் ஆயிரும், சாராயம் குடிக்கும் பிரைன் அவுட் வைக்கணும், கஞ்சா போடுறவனுக்கு பிரைன் அவுட் ஆயிரும், ஸ்டீராய்டு சாப்பிட்றவனுக்கு பிரைன் அவுட் ஆயிரும், ஓவரா கூத்தடிக்கிறவனுக்கு பிரைன் அவுட் ஆயிரும், கவலைப்பட்டாலும் பிரெயின் அவுட் ஆயிரும். என்னென்னமோ காரணம் சொல்றீங்க. அப்ப என்ன காரணத்துக்கு மூளை அவுட் ஆச்சு? மூளை அவுட் ஆகிறவருக்கு நீ என்ன பெரிய விஞ்ஞானியான்னு கேட்கறேன், இல்ல உலகத்துக்கு பிரச்சனைக்கு தீர்வு சொல்றான்னு கேட்கறேன். அப்படி கிடையாது இல்லையா? அதாவது திருமந்திரத்துல இந்தியாவுக்கு 2 தான் நமக்கு அடிப்படை. இன்னும் திருமந்திரம், அதுக்கு பதஞ்சலி. இந்த 2 தவிர உலகத்துல எது அடிப்படையும் கிடையாது. எல்லாமே இதுக்கு அடக்கம் தான். பரிணாம இவங்கெல்லாம் பரிணாம அறிவியல், டார்வின் கொள்கை தான் கரெக்ட். அதனாலதான் யோகத்தை தனியா பிரிச்சாங்க. யோகம் வந்து பக்தி மார்க்கு கட்டுப்படாது. யோகம் வந்து பக்தி மார்க்கு கட்டுப்படாது. என்னது? யோகம் வந்து எது கட்டுப்படாது? பக்தி மார்க்கம். பட் ஆனா அதெல்லாமே வந்து சர்டைன் கைண்ட் ஆஃப் ஒரு மனநிலையில அமைப்புல இருக்கிறவங்களுக்கு தாங்கய்யா. அதாவது எல்லாருக்குமே எல்லா மார்க்கமே. அதனாலதான் யோக மார்க்கத்துக்கு பேரு ராஜ யோகம்னு பேர் வச்சாங்க. புரியுதா? எதுக்கும் எதுவும் செலைத்தது இல்ல. இப்ப என்னுடைய புரிதல் எப்படி இருக்குன்னா, இப்போ அது எல்லாமே ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி. நம்ம இந்துயிசம்ல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எது உள்ள வேணா போலாம், எது உள்ள வேணா நம்ம வந்து இது பெருசு அது பெருசுன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த பக்கம்லாம் வெஸ்டர்ன் பக்கம் வந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் சாத்தியக்கூறே கிடையாது. நம்ம இதுலதான் நம்ம எதுல வேணா போலாம். அவ்வளவு ஃப்ரீடம் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்றது எனக்கு புரியுது. மிச்சதுல எந்த ஒரு இதுலயும் அந்த அளவுக்கு ஃப்ரீடம் கிடையாது அப்படின்னு. இல்ல இதுல எப்படின்னா ஒழுக்கத்தை அடிப்படை கொண்டது. இது வந்து இது ஒரு வழி, ஒரு வாழ்வியல், அப்படிதான் சொல்லணும். ஒரு ஒழுக்கத்தை அடிப்படையா கொண்டது. சைவ சித்தாந்தம் வந்து ஒழுக்கத்தை அடிப்படையா கொண்டது. அவ்வளவுதான். சைவ சித்தாந்தம் ஒழுக்கத்தை அடிப்படையா கொண்டது. நம்ம உடலே சைவத்துக்கான உடம்பு தான். பால் குடிக்கிறதுக்கு தகுதியற்ற உடல், நெய் திங்கிறதுக்கு தகுதியற்ற உடல், முட்டை திங்கிறதுக்கு தகுதியற்ற உடல். பால், இறைச்சி, முட்டை, வெண்ணெய் 4மே திங்கிறதுக்கு தகுதியற்ற உடல். இப்ப பால், இறைச்சி, முட்டை எல்லாரும் தின்னு இருக்கிறானுங்க. அப்படி இவனால என்ன சொல்றது? பால் குடிக்காத எவனாச்சும் இருக்கானா? முட்டை திங்கிற எவனாச்சும் இருக்கானா? வெண்ணெய் திங்க எவனும் இருக்கிறான்? திங்கிறதே வெண்ணெய் தான். திங்கிறதே வெண்ணெய், பால், முட்டை. அப்புறம் எப்படி உனக்கு ஆரோக்கியம் வரும்? புற்றுநோய் தான் வரும்.
ஆசிடிட்டி தான் வரும். லாக்டிக் ஆசிட் அதிகமாச்சுன்னா சக்கரை நோய் வரும். சக்கரை நோய் இல்லாத யோகிகள் எவனா இருக்கான பாரு. யோக மட்டத்தில் இருக்கவனுக்கு எவனுக்கு சக்கரை நோய் இல்லாம, மூட்டு வலி இல்லாம, முழங்கால் வலி இல்லாம, அரை மணி நேரம் இந்தியாவில் இருக்கிற யோகம் எவனா 1 மணி நேரமாவது தியானத்தில் உட்கார முடியுதா? ம் அரை மணி நேரம் தியானம்ல ஒத்து வராதுங்க சாமி. 1 வாரமாவது தியானத்தில் உட்காரணும். எப்படி? எத்தனைமா குறைஞ்ச வச்சு 1 வாரம் இதில் உட்காரணும். ம். அது அப்ப அந்த இப்ப மனஜல நம்மளோட மற்ற இதுலயே கூட தேகமாக இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த ஆ. அது இதுலயே நம்மளோட இதுலயே கூட பாத்தீங்கன்னா இது நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு போங்க. இது வந்து உடல் ஆரோக்கியம் வரைக்கும் தான் நம்ம எடுத்துட்டு போக முடியும். அது அது அதற்கு மேற்கொண்டு இது தனிப்பட்ட ஒரு மனிதனோட விஷயம் தான் நம்ம சொல்லி முடிச்சிடுறோம் இதுல. இல்ல மருத்துவத்து வரைக்கும் தான் இதை வந்து டிராவல் பண்ண முடியும் இல்லையா? ஏங்க, நோயற்ற வாழ்வை குறைவற்ற சொந்த அடிப்படையே என்னது? அதுதாங்கய்யா. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அது வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணி போக முடியும். அடுத்த 4வது, அதாவது இது வந்து இந்த பிராணாயாமத்தோட நீங்க பிராணாயாமம் சொல்லக்கூடிய 4வது பிராணாயாமம் என்பது மூச்சு பயிற்சி ம். கிடையாது. பிராணன் இருப்பிடமாய் இருக்கிற ஆகாய சக்தியை வசப்படுத்துன்னு அர்த்தம். இந்த முட்டாள் இந்தியாவில் இருக்கிற முட்டாள் வரும் மூச்சு பயிற்சி சொல்றானுங்க. மூச்சு பயிற்சி கிடையாது, ஒரு புடலாங்கம் கிடையாது. என்னது? சுவாசத்திலே மனிதன் வாழ்றான். என்னது? ம். எந்த யோகி இடக்கையும் படைக்கும் தள்ளிட்டு இருந்தாங்க. ஏறி இலங்கும் இருகாரும் பூரிக்கும் இருகாலும் போயிட்டு வர்றதான் சொல்றான். இவன் அடைச்சிட்டு பண்றான். அடைச்சிட்டு பண்ணாவே ஆர்டிபிஷியல் அர்த்தம். அடைச்சிட்டு பண்ணா ஒரு பக்கம் அடைக்கிறது ஒரு அது அடிப்படையில் இயற்கைக்கு முரணானது. என்னது? அப்ப அந்த மூக்குல வலது போறது நீ நாசி ஏன் இடது அடைக்கிற? நாசி இது இதை க்ளோஸ் பண்ணிட்டு அதை ப்ளோ பண்ணுங்க, அதை நோஸ் பண்ணிட்டு இதை ப்ளோ பண்ணுங்க, இல்லாட்டி 2 இது பண்ணிக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்களே அந்த வாசி அப்புறம் யோகத்துல சோத்து முட்டை, எல்லாமே. அதெல்லாம் சோத்து முட்டங்கள், அதெல்லாம் இட்லி முட்டங்கள். இட்லி முட்டங்கள், இட்லியும் பூரி கிழங்கு திங்கிற முட்டங்கள்ட்ட சொல்றது கேட்காதீங்க. சோத்து மலத்துல பீ வச்சிருக்கிற, மலத்துல வந்து பெருங்குடல்ல பீ வச்சிருக்கிற முட்டங்கள். என்னது? பெருங்குடல்ல என்ன வச்சிருக்கிற முட்டங்கள்? ம். 10 பவுண்ட் பீ இல்லாத இந்தியாவில் எவனா வச்சிருக்கான்னு பாருங்க. யோக மட்டத்தை சேர்ந்த 10 பவுண்ட் பீ. ஏன்னா எடை போட்டுக்கலாமா? என்ற வயிற்று அறுத்து பார்த்துடலாம், அவன் வயிற்று அறுத்து பார்க்கலாம். வாங்குற எல்லாரும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை சாமியார் வாங்க. யோக சாமியாருங்க, பக்தி சாமியார் விட்டுருங்க, கரும்பு சாமியார் விட்டுருங்க, ஞான சாமியார் விட்டுருங்க. அவன் நம்ம வேண்டாம். இந்த யோக சாமியார்கள் மட்டும் என்னோட வாங்க. நீங்க எல்லா வயிற்றையும் அறுப்போம். எம்ஆர்ஐ ஸ்கேன் வச்சு போய் முடிஞ்சு போச்சு. எம்ஆர்ஐ ஸ்கேன் வச்சா தெரிஞ்சு போச்சு. என்னது? எண்டோஸ்கோபி வச்சு பார்த்தா தெரியும். எம்ஆர்ஐ ஸ்கேன் வச்சு உள்ள பீ இருக்கு. அப்ப பீ இருக்கிற யோகியை பேசிட்டு அறிவு கட்ட முண்டோம். மலஜலம் மற்ற தேகமாக மாற வேண்டும். என்னது? என்ன தேகமா மாறணும்? மலஜலம் மற்ற தேகமா மாற வேண்டும். அதை நோக்கித்தான் நம்ம நகர்றேன். நம்ம நீர் மருத்துவம் செய்யறவனுக்கு மலமே இருக்காது. என்னதே இருக்காது. முதல்ல அடிப்படையா ரத்தத்தையும் பெருங்குடல் சுத்தம் செய்யறதான் எவன் சொல்லித்தர்றேன்? இந்தியாவில் நான் தான் சொல்லித்தர்றேன். அதனாலதான் எங்கிட்ட எவனும் சேர முடியாது அவளை சீக்கிரத்துல. என்ற பேச்சை கேட்டா துண்டக்கான ஓடியே போயிடுவானுங்க. அடி மண்டையடியில உலகம். கடுமையான விதிகள் நம்மகிட்ட வந்து கடுமையான விதிகள். உள்ள வந்தா ஒழுக்கமா வரணும். இட்லி தோசை பூரி பொங்கல் சட்னி சாம்பார் அவன் பேசுறீங்க வரவே கூடாது. ஓடி போய் அதே இருக்கிற இங்க இருக்கிற வர நீ அதை சாப்பிட்டு அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போறோம் இங்கே வர்ற. இது மரணத்தை வந்து கேள்வி கேட்கிற சமாச்சாரம். இது மரணம் உண்டா இல்லையான்னு கேட்கற கேள்வி. இது மரணம் வேணுமா வேண்டாமான்னு கேட்கறது தான். மரணம் வேண்டுமா வேண்டாமா நீங்க பசிதாகத்தை கட்டுப்படுத்தணும். அது வந்து இயற்கை. அப்ப உடம்பு தாவரமாக மாறுகிறது. பரிணாம அறிவியல் அடிப்படையில் நான் 550 மில்லியன், அதாவது 500 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி நான் தோன்றி இருக்கேன். நான் கிட்டத்தட்ட 60 கோடி ஆண்டுக்கு முன்னாடி நான் தோன்றினேன். ஒற்றை செல் உயிரினமா தோன்றினேன். சிங்கிள் செல் பாக்டீரியாவை தோன்றி அதுக்கப்புறம் அப்போ வந்து எனக்கு உணர்ச்சி வந்து ஒரு உணர்ச்சி தான் இருந்தது. நான் கூட்டி பல லட்சம் குட்டி போட்டேன். அதுக்கப்புறம் வந்து 2வது உயிரை புழுவா மாறுறேன். புழுவா மாறுறப்ப எனக்கு 2 அறிவு வந்துச்சு. அப்புறம் இனப்பெருக்க வேக கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். எங்கள் அப்பா அம்மாலாம் செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 3வது அறிவு வந்து பார்த்தீங்கன்னா பூச்சியா மாறுறேன். அப்போ எனக்கு 3 அறிவு வருது. அதாவது தொடு உணர்ச்சி வருது. அப்புறம் வந்து நகருகின்ற உணர்ச்சி வருது. அப்புறம் பார்க்கின்ற உணர்ச்சி வருது. உடனே இனப்பெருக்க வேகம் குறைஞ்சி போச்சு. எங்கள் அப்பா அம்மா செத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 4வது அறிவு வருது. ஊர்வன பாம்பு வருது. அப்ப 4 அறிவு வருது எனக்கு. அப்ப தொடு உணர்ச்சி வருது, பார்க்கிற அறிவு வருது. அப்புறம் வந்து தொடு உணர்ச்சி வருது, நடக்கிற உணர்ச்சி வருது, பார்க்கிற உணர்ச்சி வருது, வாசனை அறிகின்ற உயர்ச்சி வருது. எது? இந்த பூச்சியில் வர்றப்போ
உடனே எங்க அப்பா அம்மா செத்து போயிடுறாங்க. இந்த பரிணாம அறிவியல் வந்து எங்க பெற்றோர்களும் செத்து போயிடுவாங்க, நானும் செத்து போயிடுவேன். இனப்பெருக்க வேகம் குறையுது. அதுக்கப்புறம் 5வது அறிவு வருது. 5வது அறிவு வருகின்ற பொழுது பறவைகள், விலங்குகள், பாலூட்டிகள் வருது. அப்ப எனக்கு 5 அறிவு வருது. தொடு உணர்ச்சி இருக்குது, அப்புறம் நடக்கின்ற உணர்ச்சி வருது, பார்க்கின்ற உணர்ச்சி, வாசனை அறிகின்ற உணர்ச்சி, வாய் ருசி. 5ஆம் அறிவுல எனக்கு வாய் ருசி வந்தாச்சு. நான் பாலூட்டி வகையை சேர்ந்தவன். இதுக்கு பல கோடி ஆண்டா இருக்குது. சிங்கிள் செல் பாக்டீரியா இருக்கிறப்ப அது முன்னாடி பல கோடி, புழுவா மாறுறதுக்கு சில கோடி, அப்புறம் பூச்சியா மாறக்கு சில கோடி, அப்புறம் அப்புறம் வந்து ஊர்வன பாம்பா மாறுறதுக்கு சில கோடி, அதற்கப்புறம் இந்த விலங்கா மாறுறதுக்கு சில கோடி. அப்ப மட்டும் இந்த விலங்கு 5ஆம் அறிவு வர்றப்ப அப்பா அம்மா உயிரோடு இருப்பாங்க. 5ஆம் அறிவுங்கிறப்ப விலங்கா மாறுறப்ப அப்பா அம்மா உயிரோடு இருப்பாங்க. எனக்கு வாயிற்சி அப்ப வந்துடும். அப்ப ஒரு தடவையில 4-5 குட்டி போடுவேன். நான் விலங்காயிரப்ப 4-5 குட்டி போட்டேன். இப்படித்தான் திருவாசகம் சொல்லுது. அதற்கப்புறம் நான் என்ன 6ஆம் அறிவு வர வாலில்லா குரங்கள் இருந்து நான் தோன்றுகிறேன். இதுல இருந்து வாலில்லா குரங்கள் இருந்து தோன்றேன். இது இயற்கையாக நடக்கிறது. நீ என்னடா கிழிக்கிற? நீ இது இயற்கையாகவே நடக்குது. என்ன நடக்குது? பசி இயற்கையா இயற்கையா நடக்கிறது. நீ என்ன வழி சொல்லிட்டு இருக்கிற? இயற்கை படி சொல்லிட்டு போ. எல்லாரும் இயற்கை, பிசிக்ஸ் மாஸ்டர் இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி மாஸ்டர் இருந்தாலும் சரி, பயாலஜி எல்லாரும் இயற்கை சட்டத்தை பேசணும். நீ இயற்கை சட்டத்தை பேசாம இல்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற. சிவன் அங்க கூத்தரிக்கிறாரு, அங்க சிவன் வந்து மலை மேல உட்காந்துருக்காரு, பார்வதி இங்க டான்ஸ் ஆடுறன்னு கதை விட்டுட்டு இருக்கிற. இல்ல பாத்தீங்க, நேரடி சினிமா எடுத்த மாதிரி சினிமா ஷூட்டிங் தான் அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. சும்மா சினிமா ஷூட்டிங் மாதிரி கதை பேசிட்டு இருக்கிற எல்லாத்திட்டையும். இவருக்கு தனியா அவர் கஞ்சா வாங்கி கொடுப்பாரு. இவருக்கு எல்லாம் தமிழர்கள் பூரா மடையனாக்கி விட்டானுங்க. தமிழர்கள் வந்து இழிச்சவாயின்னு முடிவு பண்ணி விட்டானுங்க. என்னது, எங்கேயோ இருந்து வர வேண்டியது, இங்க மன்றம் ஆரம்பிச்சுக்க வேண்டியது, தமிழர்கள் பூரா மொட்டை அடிக்க வேண்டியது. அதனால பரிணாம அறிவியல் அடிப்படையில் இயற்கை. அப்ப அதுக்கப்புறம் 6ஆம் அறிவு வளர்கிறது. 6ஆம் அறிவு வளர்கின்ற பகுத்தறிவு வருது. பகுத்தறிவு வரப்ப நான் ஒரு தடவை ஒரு குட்டியை போறேன். இவங்க அம்மா அப்பா உயிரோடு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் 7ஆம் அறிவு வருகிறது. 7ஆம் அறிவு என்பது தொடு உணர்ச்சி, அப்புறம் தொடு உணர்ச்சி, நகர்கின்ற உணர்ச்சி, பார்க்கின்ற உணர்ச்சி, அப்புறம் வந்து வாசனை அறிகின்ற உணர்ச்சி, வாய் ருசி, பகுத்து பார்த்தல், அண்டவெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுதல். அதுதான் விஷயமே. அண்டவெளின்னா என்ன தெரியுமா? இயற்கை ஆகாயத்தை வசப்படுத்துறதுன்னு பேரு. இவ்வளவு கோடி ஆண்டா இருக்குது. நான் வந்து தாவரமா மாறி நைட்ரஜன் புரோட்டீனா மாத்திரேன். என் உடம்பே பில்டப் ஆயிருக்குது. என் உடம்பே 4 வகையான மெட்டீரியல் இருக்குது. கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. எப்ப நான் வந்து உடம்பை சுத்தப்படுத்துறனோ உடம்பு நைட்ரிக் ஆசிடா கன்வெர்ட் ஆயிரும். இது வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கிறோம்? நைட்ரஜன் புரோட்டீனா மாறுறதுக்கு ஒரு கணக்கு. அதே நேரத்துல ஏற்கனவே உடம்பு பாடி பில்டப் ஆயிருக்கு. இந்த மாதிரி கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், இந்த 4 பேஸ்ல கட்டமைச்சிருக்குது. ஏன்னா இந்த மனிதன் சாகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த 4 பாண்டிங் இருக்கு. நீ எப்போ வந்து அன்னப்பாதை சுத்தம் செய்யறியோ நைட்ரிக் ஆசிடா கன்வெர்ட் ஆயிரும். நீ சுத்தமான மழைநீரை அருந்தி மருந்தடிக்கிறது காய்கறி சாப்பிட்றப்போ ரத்தமும் பெருங்குள் சுத்தமாகறப்ப எல்லா நோயும் போகிறப்ப ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது? எல்லா பிளாக்கேஜ் திறந்துடும். எல்லா பிளாக்கேஜ் திறக்கணும்னா உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு அதிகமா இருக்கணும். நைட்ரிக் ஆக்சைடு அதிகமா இருந்தா தான் மனிதன் உயிர் வாழவே முடியும். இல்லது இப்பதான் நைட்ரஜனை பத்தி பேசுறீங்க. நைட்ரஜன் இல்லாம பூமியில உயிர் வாழ முடியாதுன்னு சொல்றாங்க. நைட்ரஜனுக்கு மூளைக்கு சம்மந்தம் உண்டுங்கிறீங்க, நைட்ரஜனுக்கு நரம்புக்கு சம்மந்தம் உண்டுன்னு சொல்றீங்க. இது வரைக்கும் எந்த திருட்டு பயிலும் இந்தியாவில சொல்லவே இல்லை. சாட்சி இப்படி தெளிவா சொல்லிட்டேன். நைட்ரஜன் தான் மூளைக்கு சப்போர்ட்டுங்கிறான். என்னது மூளைக்கு சப்போர்ட்? இப்ப ஏன்டா சொல்றீங்க? சாட்சி இப்படி உண்மை சொல்லிட்டேன். இது வரைக்கும் ஆக்சிஜன் பத்தி பேசிட்டு இருக்க திருட்டு பயிலுங்க. இப்பதான் சொல்றானுங்க நைட்ரஜன் இல்லைன்னா பூமியில வாழ முடியாதுங்கிறான். ஏன்னா நைட்ரஜனுக்கு மூளைக்கு சம்மந்தம், நைட்ரஜனுக்கு நரம்புக்கு சம்மந்தம் இருக்குது, நைட்ரஜனுக்கு மூளைக்கு சம்மந்தம் இருக்குது. சரி, நைட்ரஜன் எங்க இருக்குது? காத்துல இருக்குது. அப்ப காத்த அப்ப ஆக்சிஜன் உரியறப்ப உடம்பு உரியாதா? யார்கிட்ட போய் பேசிட்டு இருக்கிறீங்க? அந்த மூளை வந்து இந்த உடம்பு ஆக்சிஜன் மட்டும்தான் உறிஞ்சுமான்னு கேட்கறேன். நம்ம மூக்கு ஆக்சிஜன் மட்டும்தான் உறிஞ்சுமான்னு கேட்கறேன். காத்து இருக்கிற தூசியும் உறிஞ்சு, காத்துல இருக்கிற விஷ புகையும் உறிஞ்சு, காத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சு, என்னென்ன கேஸ் இருக்குது அத்தனையும் மூக்கு உறிஞ்சுமா உறிஞ்சாதா? உறிஞ்சுங்க ஐயா. அப்புறம் உறிஞ்சறப்ப எல்லாம் தானே உள்ள போகும். அது ஆக்சிஜன் மட்டும் உள்ள போகுமா? என்னடா பேசுறீங்க? உங்க அறிவிலே தப்பா இருக்குது அறிவியல். இப்ப என்ன சொல்றான்? மூளைக்கு முன்னாடி நம்மளுக்கு தோல் இருக்கிற டிஎன்ஏ புரிஞ்சுக்குதுங்கிறான். வாசனை வந்து டிஎன்ஏ அறிஞ்சுக்குதுங்கிறான். இப்ப மூக்கு தான் உணருங்கிறான். மூக்குக்கு முன்னாடி டிஎன்ஏ எடுத்துக்கிற. டிஎன்ஏ வந்து மேல இருக்கிற. இப்ப என்ன சொல்றீங்க?
சூரியன்ல இருந்து வைட்டமின் டி வருது, உடம்பு உறிஞ்சுக்குதுங்கிறீங்க. அட அறிவுகட்ட மட்டும் இதைத்தான் நாங்களும் சொல்றோம். சன்லைட்ல இருந்து உடம்பு எடுத்துக்குது எல்லா எனர்ஜியும். அது எப்படி சன்லைட் உடம்பு எடுத்துக்கும்? காரணம் சொல்லு. அது எப்படி இது சூரியன் தான் தாவரம் தான் சூரியன்ல இருந்து சக்தி எடுத்துக்கும்னா, அப்ப மனிதன் எப்படி சூரியன்ல இருந்து சக்தி எடுக்க முடியும்? பொய் சொல்றீங்களா? தாவரம் தான் சூரியன்ல இருந்து சக்தி எடுத்துக்குதுங்கிறீங்க. எப்படி மனிதன் சூரியன்ல இருந்து சக்தி எடுக்க முடியும்? நீ சொல்லவே இல்லை இது வரைக்கும். இப்பதான் புதுசா சொல்ற. எல்லாம் ஏமாத்துறீங்களான்னு கேக்குற அறிவியல்ல. அப்ப தாவரம் வேறு மனுஷன் வேறுங்கிறியா? அல்ல தாவர மனுஷன் ஒண்ணுங்கிறியா? என்னடா சொல்றீங்க? உங்க அறிவியலே தப்பு தப்பா இருக்கேடா. கொஞ்ச நாள் போன தாவர மனுஷன் சொல்லுவீங்க. தாவரம் தான் நாங்க சொல்றோம். தாவரம் தான் மனிதனா மாதிரி சொல்றான். அப்ப தாவரம் நைட்ரஜனா இப்பதான் சொல்றீங்க லைட் எனர்ஜி உடம்பு எடுத்துக்குதுங்கிறீங்க. லைட் எனர்ஜி உடம்பு எடுத்துக்குதுனாவே நீ தாவரம் தான் அர்த்தம். தாவரம் என்ன பண்ணுது? நைட்ரஜன் புரோட்டீனா மாத்தி அது மலைச்சலமே கிடையாது. இதனாலதான் வள்ளலார் வந்து மலைச்சலம் தேவையில்லைன்ட்டு அடிச்சாரு. தாவரம் எங்க பேழுதா மல்லுதா திங்குதா? அதனாலதான் அவர் சொல்லிட்டாரு லைட்ல தான் மனுஷன் வாழ்றான். அவர் கரெக்டா அழகா அடிச்சுட்டு போயிட்டாரு. மனிதனுக்கு லைட்ல தான் உடம்பு வாழுது. அப்ப பசி தாகத்தை கட்டுப்படுத்துன்னு சொன்னவரே வள்ளலார் தான். அது மட்டும் இல்ல, சோறு திங்கிறவனுக்கு எவன் உண்டுன்னு எழுதினார் வள்ளலார் எழுதியிருக்காரு. வள்ளலார் தெளிவா சொல்லியிருக்காரு. சோறு ஆசைப்படுறவனுக்கு எமன் கெட்டின்னு எழுதிட்டாரு. சோறு திங்கிறவனுக்கு எமன் என்ன எல்லாம் பேச்சவே காணும். சோறு திங்கிறவனுக்கு யமன் உறுதின்னு அர்த்தத்தாரு. வள்ளலார் எழுதியிருக்காருங்க. சோறு திங்கிறவனுக்கு யமன் கெட்டின்னு வள்ளலார் பாட்டே எழுதியிருக்காரு. வள்ளலார் பாட்டை படிக்கிறவங்க யாராவது இருந்தா சொல்லுங்க. இருக்க இந்த பாட்டு இருக்கா இல்லையா? எங்க வள்ளலார் மேல அபிமானி இருப்பீங்க, எடுத்து பாருங்க. சோறு சாப்பிட்டா யமன் கெட்டின்னு எழுதியிருக்காரு சொல்லுங்க. இந்த பாடல் வரி எனக்கு தெரியும், வேணா தெரிஞ்சா சொல்லுங்க. நாளைக்கு தெரிஞ்சா பாட்டு வாங்க. சோறு சாப்பிட்டா யமன் கெட்டின்னு வள்ளலார் எங்க சொல்லியிருக்கான்னு போன் பண்ணி கேளுங்க. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சேர்த்து சொல்லியிருக்காரு. அடுத்த வரி இன்னொன்னு சேர்த்து சொல்லியிருக்காரு. அந்த வரியும் கடுமையா இருக்கும். அந்த வரி ரொம்ப கடுமையா இருக்கும். என்ன வரீங்க அது? அந்த வரி நீங்க முடிஞ்சா கேட்டு சொல்லுங்க. ஐயா ஆல்ரெடியே புல்டோசர் போயிட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாருன்னா அவ்வளவு. ஏன்னா எனக்கு வந்து வள்ளலார் அபிமானிகள் என்னுடைய டீம்லயே இருக்காங்க 2-3 பேரு. ஆமா அந்த வரி இருக்கத்தான் செய்யுதுங்க. அப்ப அப்புறம் ஏயா அதெல்லாம் பண்றீங்கன்னு கேட்டா, என்னங்க நாங்க பழகி தொலைச்சதுனால அது உடம்பு முடியலைங்க அப்படிங்கிறான். அப்புறம் ஏன்டா அது பண்றீங்கன்னா, அவன் பழகி தொலைச்சிட்டங்க அப்புறம் சாம்பார் சாதத்தை விட முடியுமா அப்படிங்கிறான். சாம்பார் சார் விட முடியாதுங்க அப்படிங்கிறான். அப்புறம் தெரிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு. அதேதான் அந்த பாடல் வரை என்ன சொல்லணும்னா, சோற்றாசையோடு காம சேற்றாசை படுவோனை துணிந்து கொள்ள கூற்று ஆசைப்படுன்னு எழுதியிருக்காரு வள்ளலார். சூப்பர் சூப்பர் சூப்பர். இதை விட என்ன தெளிவா சொல்ல முடியும்? எவனாச்சும் இந்த பாடலுக்கு வரி சொல்லுங்களா மக்கள்? அர்த்தம் சொல்லு, இல்லைன்னு சொல்லுங்க. இந்த வள்ளலார் இதை சொல்லின்னு சொல்ல முடியுமா? இல்ல இது வேலையெல்லாம் எழுதியிருக்காரான்னு கேட்கறேன். சோற்றாசையோடு காம சேற்றாசை படுவோனை துணிந்து கொள்ள கூற்று ஆசைப்படுன்னு எழுதியிருக்காரு. போடு, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் இவரு என்ன எழுதியிருக்காரு, டாக்டர் அர்னால்ட் டக்லட் என்ன பண்ணிருக்காரு, சோறு திங்கிறவனுக்கு எமன் கெட்டின்னு அவரும் சொல்றாரு. யாரு? டாக்டர் அர்னால்ட் டக்லட் சொல்றாரு. சித்தர்கள் சொல்றாங்க சோறு சாப்பிட்டா கபம் கட்டுன்னு எழுதியிருக்காங்க. சோறு சாப்பிட்டா கபம் கட்டும். சித்த மரத்துல சோறு சாப்பிட்டா கபம் கட்டுன்னு எழுதியிருக்கான். ஒண்ணு இல்ல, அரிசி சோறு இப்ப தின்னுங்க, தொண்டையில கபம் வருது இல்லையான்னு பாருங்க. சளி பிடிக்கும். அப்ப சித்தர்கள் கரெக்ட் தான் எழுதியிருக்காங்க. அனுபவிச்சுதான் எழுதியிருக்காங்க. சித்தர்கள் புலப்புலமே எழுதியிருக்கிறாங்க. இவன் சோத்தை தான் இங்க திங்க சொல்றான். யாரு? இந்த அமெரிக்க முட்டங்கள் இந்த இங்கிலாந்து பண்ண சோத்தை தான் திங்க சொல்றான். நம்ம நாட்டுல சோறுங்கிறான், அவன் நாட்டுல அந்த வீணாப்பான கோதுமை திங்கிறான். கோதுமை திங்கிறவனுக்கு புற்றுநோய் வருது, அரிசி திங்கிறவனுக்கு புற்றுநோய் வருது. கோதுமை திங்கிறவனுக்கு குஷ்டரோகம் வருது, சர்க்கரை இங்க அரிசி திங்கிறவனுக்கு குஷ்டரோகம் வருது. ரெண்டும் ஒன்று தானே. சக்கரை நோய்ங்கிறது குஷ்டரோகத்தோட இடைய குடி, குஷ்டரோகம் மூத்த குடி, அவ்வளவுதான். குஷ்டரோகம் மூத்த குடி, சக்கரை நோய் இளைய குடி. அது கால் கருத்து சாவான், இவன் காலுக்கு. அது இன்னொன்னு வந்து குஷ்டரோகத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுங்களா? அழுகு நோயின்னு பேருங்க. என்னது? அழுகு நோய். அழுகு நோயின்னு சொல்லுவான், தொழுகு நோயின்னு சொல்லுவான்.
தொழுநோய். தொழுவான், ஐயா சாமி அப்படிம்பா. என்னது? அதான் தொழுநோய் தான் ஜென்ரலா சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து தொழுநோய் தான். அது இன்னொரு பேரு அழுகு நோயின்னு பேருங்க. என்னது? அதான் எல்லாமே அழுகி போயிடுது இல்ல, தொழுநோய் வந்துச்சுனாலே அப்புறம் சக்கரை நோய் வந்தவனுக்கு எனக்கு மணக்குதா காலெல்லாம்? ஆமாம்மா, சக்கரை நோய்க்காரனுக்கும் அதே மாதிரி தான். சதைகள்லாம் பீஸ் பீஸா பிச்சு விழுவுது, கலண்டு விழுந்துருங்க. கேக்கரி லக்கு அவனுக்கு எலும்பெல்லாம் தெரியும். குஷ்டரோகக்காரன் எலும்பு மொன்னையா போயிரும், கை கால் மொன்னையா போயிரும், கருத்து உடம்பே கருத்து பிளாக்க கறிக்கட்ட மாதிரி மாறிடும். அதைத்தான் இவர் எழுதுறாரு. அதாவது ஒன் சைடட் ரைட் ஷீட்டர், ஒன் சைடட் ரைட் ஷீட்டர் தட் ரைஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் கேஸ் ஆஃப் லெப்பர்சி அண்ட் டெரிபிள் பெசிலன்சி. இதை விட சயின்ஸ் எவன் சொல்ல முடியும்? சரி பக்கா. இது ஜெர்மனி முண்டங்களுக்கு தெரியாது. ஜெர்மனி முண்டங்களுக்கு தெரியும். ஜெர்மனி முண்டங்கள் இப்பதான் தமிழ் படிக்கிறானுங்க. ஆனால் ஜெர்மனியில் இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட், ஒரு ஜெர்மானியர், அவருக்கும் அரிசிக்கு சம்மந்தம் கிடையாது. அவர் ரைஸ் ஓட்ஸ் பார்லி பத்தி சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவர் வந்து டெஸ்ட்ரக்டிவ் டைப் ஆஃப் சிவிலைசேஷன் அண்ட் நேச்சுரல் ஃபுட் ஆஃப் மேன் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு. அதை பாத்தீங்கன்னா 9 வகையான உணவு தாண்ட மொத்த உலகத்தில் இருக்கிறத 9 வகையான உணவு தாண்ட பிரிச்சு எழுதிட்டார். உலகத்திலேயே 9 வகையான உணவு தான் இருக்குன்ட்டார். என்னது? 9 வகையான உணவு. அதுலதான் 9 லட்சம் கோடி உணவு வரும். அந்த 9 பெரும் பிரிவு ஃபேமிலி 9 ஃபேமிலி தான் இருக்குன்ட்டாரு. அந்த 9 ஃபேமிலியில சிற்றினங்கள் நிறைய இருக்கும். அப்புறம் அரிசினா அரிசி, கோதுமை அரிசி, கம்பரிசி அப்படிங்கிற வேற பிரிஞ்சு போயிடும். ஆனா அது பெரிய புளிங்க, அது சின்ன புளிங்க, அது பெரிய எலுமிச்சை மலை, அது சின்ன எலுமிச்சை மலை, அவ்வளவுதான். ஆனா புளிப்புலாம் ஒண்ணுதான். அது மட்டும் இல்ல, 9 சாப்டர்ல எல்லாம் முடிச்சுட்டாரு. அந்த 9 சாப்டர் என்ன எழுதிட்டாருன்னா, அந்த 9 வகையான உணவுகள் அசைவத்தில் ஒரு 4 எழுதிட்டு சைவத்தில் 5 எழுதுறாரு. எல்லாமே ஆசிட் பைண்டிங் அண்ட் மூக்கஸ் ஃபார்மிங் எழுதிட்டாரு. ஆசிட்டை கட்டுப்படுத்துறதையும் ஆசிட் வந்து உருவாக்குறதும் மூக்கஸ் பைண்டிங் சடிய கட்டமைக்கிறதும் தான் இந்த 9 உணவுட்டாரு. அதுல இந்த 2-3 உணவு வராது. கீரை வராது, காய் வராது, கனி வராது. கரெக்டா அவரு அது 3ஐயும் எடுத்துருவாரு. ஏன்னா இந்த 3மே உணவுப் பொருள் கிடையாது. அதோட தொடப்பக்கட்டை. என்னது? தொடப்பக்கட்டை. இந்த மத்த 9 வகையான உணவு குசு உற்பத்தி பண்றது. எது? இறைச்சி, முட்டை, பால், வெண்ணெய் குசு உற்பத்தி பண்ணும். சிறுதானியம், அப்புறம் பருப்பு வகைகள், கிழங்கு வகைகள், அப்புறம் அரிசி வகைகள், அப்புறம் வந்து எண்ணெய் வித்துக்கள். இந்த 5ஐயும் தெரியுங்கன்னா குசுதான் வரும். என்ன வரும்? காற்று. குசு நாத்தம் பிணவாடி அடிக்கும். குசுதாங்க வரும். தின்னா இட்லி தினா குசுதானே வரும். பின்ன என்ன வரும்? அப்புறம் குடல்ல அடைக்குமா அடிக்காதா? கண்டிப்பா. அப்புறம் குடல் அடைக்கிறது எதுக்கடா? குடல் அடைக்கிற உணவு எதுக்கடா கொடுக்குறீங்க? குழந்தைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. தாய்மார்களே குழந்தை கொலை செய்யறாங்க. என்னது? ஆமா, குழந்தைக்கு வயிறு நம்பினா போதுன்னு தான் நினைக்கிறாங்க தாய்மார்கள். குசுதான் உள்ள கொடுக்குறாங்க. அவ்வளவு மலநாற்றம் அடிக்கும். அதாவது குழந்தைகளுடைய மலத்தை வைத்துக் கொண்டே ஆரோக்கியத்தை சொல்லிவிடலாம். குழந்தைகளுடைய மலப்போக்கு இருக்கு இல்லையா, குழந்தைகளுடைய மலப்போக்கை வைத்துக் கொண்டு என்ன சொல்லிடலாம்? ஆரோக்கியத்தை சொல்லலாம். அதான் மோஷன் டெஸ்ட்ங்கிறான். என்னது? மோஷன் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட். ஆமா, அப்படியே மலம் போறதை வச்சே சொல்லிடலாம். நீங்க பழம் சாப்பிடுற குழந்தை வந்து அறிவா இருக்கும், திருமேனியா இருக்கும், செப்பு திருமேனி மாதிரி பில்லு மாதிரி இருக்கும், சுறுசுறுப்பு குறையாது. இவன் சாக்லேட்டும் பிளாக்ஸும் கொடுத்துட்டு இருக்கிறான். இந்த முண்டங்கள், இந்தியாவில் இருக்கிற முண்டங்கள் பூரா சாக்லேட்டும் பிளாக்ஸ், கானு பிளாக்ஸ், வெங்காயம், சுடுகாய் இதெல்லாம் கொடுத்து அந்த குழந்தைகள் பூரா அடிப்படையிலே வந்து கோமாளி ஆக்கி விட்டுறாங்க. அதாவது அறிவிலும் கோமாளி, ஆரோக்கியத்திலும் கோமாளி. இங்கிலீஷ் வேற சொல்லி கொடுத்துறாங்கன்னா சுத்தமா காய் அடிச்ச குழந்தையா மாறிடுது. ஒன்னும் தராது. ஆரோக்கியத்திலையும் தமிழர்கள் ரொம்ப கோட்டை விட்டாங்க, மொழியிலையும் தமிழர்கள் கோட்டை விட்டுறாங்க, மனதையும் கோட்டை விட்டாங்க. எல்லாத்தையும் தமிழர்கள் வந்து ரொம்ப கீழே போயிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் கண்டபடி மேய்ச்சி விட்டு போயிட்டாங்க. அவன் வரவன் பூரா மேய்ச்சி விட்டு போயிட்டான். இங்கிலீஷ்காரன் வந்து உலகத்தை கெடுத்தான், இந்திக்காரன் வந்து நாட்டவே கெடுக்கிறான். இந்த யோக மண்டலங்கள் வந்து மொத்த தமிழர்களையும் முட்டாளாக்கி விட்டு போயிட்டான், கோமாளி ஆக்கி விட்டு போய் எல்லாரும் புற்றுநோயில சேர்த்தாங்க. ஒரு சாமியார் கூட, யோக சாமி ஒருத்தங்க கூட ஆரோக்கியமே சாகலை. எல்லாருமே அடுக்கி போய் மூச்சு திணறல் வந்து, மூட்டை வலி வந்து, முழங்கால வலி வந்து, மென்டல் அவுட் ஆகி தற்கொலை பண்ணி இப்படிதான் சேர்த்தானுங்களே தவிர ஆரோக்கிய சித்தர்களை தவிர ஒருத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது இப்ப இருக்கிற உணவு எல்லாமே பாய்சன்ட் ஃபுட்டா தான் இருக்குது. எல்லா உணவும் உலக சுகாதாரமே அப்படிதான் சொல்லுது. ஃபுட் பாய்சன் தானே சொல்லுது. ஃபுட் பாய்சன் தான். அதே தமிழர்கள் தெளிவா எழுதுனாங்க.
அதனாலதான் திருவள்ளுவர் வந்து மருந்தேன வேண்டாமை யாக்கைக்கு அருந்தியது அற்றது போட்டி அப்படின்னு சொன்னாரு. அருந்துவதும் பின் அற்று போவதும் தண்ணீர்னு எழுதுனாங்க. இந்த பரிமளகர் ஒரு முண்டை வந்து கெடுத்து விட்டு போயிட்டான். அவன் 1000 ஆண்டுக்கு முன்னாடி வந்தவன். அவன் சோத்தாது அவன் பானை வயிறு மாதிரி சோறு வச்சிருப்பான்னு தெரியுது. அவன் வந்து என்ன பண்ணிட்டான், அந்த அறிவுட்ட முண்டை என்ன பண்ண தப்பு தப்பா எழுதி வச்சுட்டு போயிட்டான். ம். வாத்தியார் தப்பு பண்ணா அப்புறம் அந்த பள்ளிக்கூடமே தப்பா போயிடும். வாத்தியார் தப்பு பண்ணா பள்ளிக்கூடமே தப்பு போகுது. பள்ளிக்கூடமே தப்பு. இப்ப எல்லா வாத்தியாரும் தப்பு பண்றாங்க இல்லையா, அது மாதிரி தான். ஒரு வாத்தியார் தப்பு பண்ணா அப்புறம் அந்த பள்ளிக்கூடத்துக்கே கெட்டு போயிரு. ஒரு வாத்தியார் தப்பு பண்ணிட்டா அந்த பள்ளிக்கூடமே பேர் கெட்டு போயிரும். இன்னைக்கு வந்து வாத்தியார்களே திருக்குறளுக்கு அதான் அது சாப்பிட்ட உணவு சொல்றான். என்ன, சாப்பிட்ட உணவு போற வரைக்கும் அடுத்த உணவு போக வேண்டாம் அப்படின்னு உணவு தான் சொல்றாங்களே ஒழிய நீரை பத்தி சொல்றது இல்லையே. ஆஹ், நீங்க புறநானூறு பாடல் எடுத்தாலும் கூட உண்டி எனப்படுவது நிலத்தோடு நீரே எழுதுறான். உண்டி எனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படிங்கிறான். ஆஹ் புறநானூற்றுல கூட நீரு தாண்டா உணவுன்னு எழுதுறான். நீரு தான் உணவு. நீரு தான் அடிப்படை. அது குழந்தைகளுக்கு புரியாது. குழந்தைகளுக்கு புரியாதனாலதான் திருவள்ளுவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, வான் சிறப்பை வந்து முதல்ல வச்சார். 2வது அதிகாரம் வான் சிறப்பு. குழந்தைகள் நலன் கருதிதான் வான் சிறப்பு. உழவு தொழிலை காட்டிலும் வான் சிறப்பு மேலாளர் எழுதினாரு. அந்த வான் சிறப்புலயே எல்லாமே சொல்லிடுவாரு அதுல. அப்படி பாத்தீங்கன்னா, ம். ஏன் வந்து திருவள்ளுவர் வந்து வான் சிறப்பை 2வது அதிகாரத்துல எழுதியிருக்காருன்னா, குழந்தைகள் நலன் கருதி. ஏன்னா குழந்தைகள் வந்து 15 வயசு அந்த அந்த இது மாறாது. எது டிஎன்ஏ மாறாது. ம். இந்த டிஎன்ஏ மாறாதனால அது தனித்து இயங்க முடியாது. அது வந்து ஒரு சார்புல இருக்கும். தாயினுடைய சார்புல தான் இருக்கும். ம். அந்த குழந்தை தாய்ப்பால் குடிக்கிற வரைக்கும் சார்பு, அதுக்கப்புறம் 15 வயசுக்கு சார்பு. தாய் தான் குழந்தைகளுக்கு வந்து இந்த பழங்களை கொடுத்து உடல் சுத்தப்படுத்திட்டே வரணும். அப்படிதான் டாக்டர் அர்னால்ட் எழுதுவாரு, ஜெர்மன் டாக்டர். அந்த ஜெர்மன் டாக்டர் சொல்றது வந்து ஜெர்மனிக்கார அந்த முண்டைகள் ஏத்துக்கொள்ளவே இல்லை. அவரோட அமெரிக்கா போயிட்டார். அமெரிக்காக்காரங்க ஏத்துக்கிட்டாங்க, சொந்த நாட்டுல ஏத்துக்கல, மத்த நாட்டுல ஏத்துக்கிறாங்க. இது. எப்பவுமே கண்டுபிடிப்பாருக்கு சொந்த நாட்டுல வந்து எப்பவுமே சொல்லுறாங்க, உள்ளூர் மாடு விலை போகாது, அது பக்கத்து சந்தைக்கு போனதே விலை போகுங்கிற மாதிரி. அந்த காலத்துல பழமொழியே அப்படி சொல்லி வச்சுட்டாங்க, உள்ளூர் மாடு விலை போகாது உள்ளூர்ல அப்படின்னு. ம், நல்ல அது மாடு பக்க உள்ளூர்ல விலை போகாது. நல்ல அதேதான் மாடு அதேதான். உள்ளூர்ல விலை போகாது. அதனால அவர் வந்து அமெரிக்கா போனங்காட்டி நிறைய பேர் ஏத்துக்கிட்டாங்க. அமெரிக்கா போய் ஏத்துக்காட்டி நிறைய பேர் ஏத்துக்கிட்டாங்க. அவர் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு மாதவிடாய் குழாய் நின்று போயிடும், குழந்தை நல்ல குழந்தைய பிறக்கும். மாதவிடாய் குழாங்கிறது குழந்தை வந்து கர்ப்பப்பை, அது கர்ப்பப்பை என்பது குழந்தை வளர்ற இடம், அவ்வளவுதான். கரு உற்பத்தி ஆகிறது வந்து கருப்பையில் உற்பத்தி ஆகுது, அப்புறம் கரு குழாய் வருது, அதுக்கப்புறம் கர்ப்பப்பை. அது கர்ப்பப்பை வந்து குழந்தை வளர்ற இடம். ம். சினைப்பை, சினை குழாயி, அதுக்கப்புறம் தானே கர்ப்பப்பை. கர்ப்பப்பை. ஆமா. ஆ, சினை முட்டை உற்பத்தி ஆகணும், அங்க பெண்களுக்கான முட்டை உற்பத்தி ஆகணும். வேற ஆணுடைய அந்த மரபணு அங்க போகணும். அது போய் சினை குழாய் வழியா போய் அங்க 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. முதல்ல சந்திக்கிற இடமே சினை குழாயில தான். அதுக்கப்புறம் ம். அதுல ஒரு குறிப்பிட்ட டைம் அங்க வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு கலவை ஏற்பட்டு, அந்த கலவை ஆணும் பெண்ணும் சேர்ந்து அதுக்கப்புறம் தான் அது கர்ப்பப்பைக்கு வருது. ஆமா. நாற்றாங்கால் என்பது வேறு, வளர்ற இடம் என்பது வேறு. நாற்றாங்கால் இருந்து வளர்ற இடத்துக்கு வருது. இயற்கை கரெக்டா தான் இருக்கு பாருங்க. ஆமா. நாற்றாங்கால் வேற, அதை பிடிங்கி நடுற இடம் பாரு. இயற்கை பாரு, அதுவும் தெளிவா தான் இருக்கு. தாவரத்தை அடிப்படை கூட அதுவும் வளருது. தாவரம் மாதிரியே கண்டிப்பா. எல்லாம் நடக்குது, தாவரம் மாதிரியே. ஆ, எல்லாமே இயற்கைக்கு உட்பட்டது தானுங்க. அதனால வந்து ம். மனிதன் உடல்ல என்ன நடக்குதோ அதுதான் வந்து இயற்கையில நாம செய்யறதும். ஐயா, அந்த குறள் நீங்க சொன்னீங்க இல்லையா, உண்டி எனப்படுவது நிலத்தொடு நீரே, விண்ட பின் வேண்டா உயிர்க்கு. இது வந்து அந்த திருக்குறள் இல்லையா? திருக்குறள் கிடையாது, வேற புறநானூற்றுல வர்ற பாடல் அது. ஓகே, அப்ப நான் அந்த 946 திருக்குறள் அப்படின்ற அது 940 942 மருந்தேன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது ஓட்டுடின். அது வந்து அது அதுல 942 அதே மருந்துங்கிற அதே அதிகாரம். அதிகாரத்துல ஆ, அதே அதிகாரத்துல அந்த 946வது குறள் வந்து எப்படி வருதா? உண்டி எனப்படுவது நிலத்தொடு நீரே, விண்ட பின் வேண்டா உயிர்க்கு. அப்படி சரி, வரவே நான் அதுல பாக்குறேன். தப்பு. அது திருக்குறளே கிடையாது. ஓ, 946வது படம் அது கிடையவே கிடையாது. 946 எங்கிட்ட இருக்குது, அது தப்பு. அது ஏதாவது நீங்க சாட்சி இப்படி போட்டிருக்கீங்க, அது தப்பா சொல்லுது. ஓகே. சாட்சிபி வந்து சிலதை நம்ப முடியும். அதுக்கு தமிழ் இலக்கியம்ல அதுக்கு அது ஒரு அளவும் தெரியாது. அதுக்கு சயின்ஸை பத்தி கேட்கலாமே தவிர மற்றெல்லாம் கேட்க முடியாது.
942 என்ன படம் தெரியுமா? நீங்க திருக்குறள் போட்டு பாருங்க. 946 இழிவறிந்து உண்பான்கண் நிற்கும் இழிவறிந்து ம். உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கலிபேர் இறையன் இருக்கும் கண்மைங்கிறார். கலிப்பேர் இறையான் கெடுநோய். ஆமா. நீங்க அது வந்து நான் கூகுள்ல போட்டு பார்த்தா இதுதான் வருது. உண்டி எனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு நெக்ஸ்ட் லைன் வந்து விண்ட பின் வேண்டா உயிருக்கு அப்படின்னு வருது. அது வந்து என்னன்னு கேட்டா வந்து 946 திருக்குறள் காட்டுது. பட் ஆனா அப்பதான் இப்ப தெரியுது அது வேற ஏதோ ஒண்ணு. அது தமிழ் இலக்கியம் படிக்கிற அளவுக்கு அப்படின்னா பாருங்க, தமிழ் இலக்கியம் எவ்வளவு ஆழமா இருந்தது பாருங்க. வேற ஏதாவது கேட்டா சொல்லிட்டு போகும். அது அந்த அளவுக்குலாம் அதுக்கு அறிவு கிடையாது. நாம தான் இன்னும் ஏத்தணும். அதுல திருக்குறள் எல்லாம் தப்பு தப்பா சொல்லாதுன்னு சொல்லி அதுக்கு மண்டையில 2 சாத்து சாத்தினா தான் வேலை நடக்கும். வேற சயின்ஸ்ல எடுத்து கொடுப்பேன் தவிர நான் கேட்கிறேன், நீ திருக்குறள் சந்தைகளும் கேட்க முடியாது. நிறைய தப்பு பண்ணிடுறாரு. அதுக்கு என்ன தெரியும் பாவம். அதுக்கு ட்ரைனிங்கே பத்தாது. அப்ப தமிழ் எவ்வளவு ஆழமானது பாரு. அது கடல் மாதிரி. அது நம்ம தான் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அது தப்பு பாரு. சம்மந்தமே அது வந்து எப்படின்னா, நீங்க போய் பாருங்க, புறநானூற்றில் வருது. அது புறநானூற்றில் வந்து அந்த அவர் பேர் குடவி புலவையினார் பேர். குடவி புலவையினார்னு பேர். குடவி இப்படி போடுங்க, குடவி புலவையினார்னு போடுங்க. குடவி புலவையினார்னு போடுங்க. இதுல கூகுள் குரோம்ல போங்க. குடவி புலவையினார் உண்டி எனப்படுவது நிலத்தோடு நீரே. உண்டி எனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது நிலமும் அப்புறம் நீரும் தான் அடிப்படைங்கிறாங்க. இங்க வந்து இட்லி தோசை பூரி பொங்கல் அங்க கிடையாது. இட்லி என்ன சொன்னீங்க பேரு? குடவையா? குடவி. குடவி புலவியனார். சரி, முடிச்சுக்கலாமா? ஓகேங்கய்யா. ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்கு. யாராவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? அதனால இது இந்த பயிற்சியில சேர்றவங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுக்கலாம். குடவி பிள்ளையர் வந்துருச்சா? பாத்துட்டு இருக்கேங்கய்யா. இல்லைன்னா வேற பாருங்க. உண்டி எனப்படுவது நிலத்தடும் நீரே, குடவி புலவு. நீங்க கூகுள் குரோம்ல போய் போடுங்க. யாராவது சந்தேகம் இருந்தா கேட்கலாமா? 2 நிமிஷம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா. ஐயா நம்ம இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்னு நினைக்கிறோம். நம்ம பேசிக்கா வந்து யாருக்குமே இது தெரியல. நம்மளுடைய பாடத்திட்டத்திலையும் இது சொல்லி தரப்படல. இத சப்போஸ் பாடத்திட்டமா கொண்டு வரணும்னா நம்மளோட பங்கு என்ன பண்ணணும்? குழந்தைகள்ல இருந்தே சொல்லி கொடுத்துட்டோம்னா அதோட இது வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா சின்ன குழந்தைங்க இதை கத்துப்பாங்க. அடுத்து நிறைய நம்ம மட்டுமே கத்துக்கிட்டு நம்ம மட்டுமே கொண்டு போறது கிடையாது. குழந்தைகள்ல இருந்து கத்து கொடுத்தோம் அப்படின்னா நான் ஆரோக்கியமா. அப்ப அதுக்கு என்ன பண்ணோம்னா அடிப்படையில இருந்து கொண்டு வரோம். முதல்ல குழந்தைகளுக்கு வந்து பல உணவுக்கு மாத்தி விடுங்க. என்னது? பல உணவு. ஆமா, பல உணவுக்கு மாத்திட்டா அந்த குழந்தைக்கு சளி பிடிக்காது. அது வந்து 15 வயசு வரைக்கும் நோயே வராது. கல்வி நம்ம ஆரம்பத்துல இருந்ததுங்களே, அது எத்தனை வயசுல இருந்து சேர்த்தாங்க அப்படின்ற கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க. அப்ப என்ன மாதிரி குருகுல கல்வி என்பது ஆசிரியரோடு இருந்து பாடம் படிக்கிறது. இப்ப இருக்கிறது வந்து சிலபஸ், வெள்ளக்காரனுடைய சிலபஸ் எக்ஸாம்ஸ் கல்வி. இது அடிப்படையே தப்பு. இப்ப இருக்கிறது வந்து வெள்ளக்காரனுடைய கல்வி. இப்ப இருக்கிற வெள்ளக்காரன் வந்து முட்டாளாக்கிற கல்வி, செய்முறை இல்லாத கல்வி. வெள்ளக்காரன் அடிப்படையை வந்து செய்முறை செய்யக்கூடாதுங்கிற, இந்தியாவை வந்து குட்டிச்சாவடாக்குறது, செய்முறை செய்யக்கூடாதுங்கிறது அவனோட நோக்கமே. என்னது? அறிவியல் பாடம் படிக்கலாம், ஆனா செய்முறை செய்யக்கூடாது. செய்முறை செய்யக்கூடாதுங்கிறதா வெள்ளக்காரனுடைய கொள்கை. ஏன்னா இவனை சம்பள அடிமை ஆக்குறது தான் வெள்ளக்காரனுடைய கொள்கை. வெள்ளக்காரன் கொள்கையை வந்து அறிவை கொடுப்பதல்ல, சம்பள அடிமைகளாக மாத்தணுங்கிறது தான். என்ன அடிமை மாத்துறது? சம்பள அடிமைகளா மாத்துறது. அது அவன் வெற்றி அடைஞ்சிட்டான். அதனாலதான் நம்ம ஆளுக்கு பூரா அமெரிக்கா ஓடுறது, ஆஸ்திரேலியா ஓடுறது, அல்லது இங்க இருந்து அவனுக்கு வாங்க எல்லாம் வெள்ளக்காரனுக்கு வேலை செய்யறவன் தான் நாம இருக்கிறோம். வெள்ளக்கார ஐரோப்பிய முண்டங்களுக்கும், அமெரிக்க முண்டங்களுக்கும், இங்கிலாந்து முண்டங்களுக்கும், ஆஸ்திரேலியா முண்டங்களுக்கு வேலை செய்யறதா நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு எம்சிஏ படிக்கிறது எதுக்குங்கிறீங்க? ஆஸ்திரேலியா முண்டங்களுக்கு வேலை செய்யறது எம்சிஏ படிக்கிறோம். எதுக்கு எம்சிஏ படிக்கிறீங்க? இந்த கண்டுபிடிக்க போறீங்களா? எதுவும் கண்டுபிடிக்க போறது இல்லை. ஏதாவது இந்தியாவில யாராவது கண்டுபிடிச்சு சர்சிவி ராமனுக்கு அப்புறம் எவனாச்சும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? எவனாச்சும் நோபல் பரிசு வாங்கியிருக்கீங்களா? பிசிக்ஸ்ல எவனாச்சும் நோபல் பரிசு?
இப்போ புக்ல வந்துட்டு திருவள்ளுவர் பத்தி இல்ல யாராவது அந்த மாதிரி டாபிக் குடுக்குறாங்கல்ல புக்ல. அந்த ஆ. அந்த மாதிரி நம்ம ஐயாவோட வெங்கடேசன் ஐயாவோட புக்க அங்க அதுல சொல்ல முடியுமா? அந்த மாதிரி பண்ணணும்னா என்ன பண்ணலான்னு கேட்கிறேங்கய்யா. நாம தான் பெற்றோர்கள் தான் குருவா மாறணும். பெற்றோர்கள் தான் குருவா மாறணும். ஆமா. அவங்க தான் பாடம் சொல்லிக் கொடுக்கணும். தமிழ் உச்சரிப்பு சொல்லிக் கொடுத்தா எந்த புத்தகம் படிச்சுட்டு போயிருமே. தமிழ் உச்சரிப்பு சொல்லிக் கொடுத்தா எந்த புத்தகம் படிச்சிருப்பா 18 வயசுல இருந்தே தேர்வு எழுதிட்டு போக வேண்டியது அவ்வளவுதான். நீங்களே கணக்கு சொல்லிக் கொடுங்க, நீங்களே பாடம் சொல்லிக் கொடுங்க, நீங்க முடிச்சு எல்லாமே நீங்களே சொல்லிக் கொடுங்க. அரசாங்கம் வந்து பெற்றோர்கள் ஆசிரியர் மாறிட்டு அரசாங்கத்துக்கு வேலையே இல்லையே. அந்த காலத்துல பெற்றோர்கள் தாங்க பாடம் சொல்லி கொடுத்தாங்க. பள்ளிக்கூடம் காலத்துல பெற்றோர்கள் தான் பாடம் சொல்லி தருவாங்க. பெரிய பெரிய விஞ்ஞானிகள் அவங்க அம்மா அப்பா தான், பெரிய பெரிய விஞ்ஞானிகள், நோபல் பரிசு பெற்ற பெரிய பெரிய விஞ்ஞானிகளுக்கு அவங்க அம்மா அப்பா தான் பாடம் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க அம்மா அப்பா தான் பாடம் சொல்லி கொடுத்தாங்க. நீங்க பாடம் சொல்லி கொடுங்க. 18 வயசு வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் அரசாங்கம் சொல்லு 18 வயசு ஆயிடுச்சா +2 எழுதலான்னு சொல்லு, வேலை முடிஞ்சு போச்சா, டிகிரி போறியா +2 முடிச்சிட்டியா டிகிரி, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அங்க யாருமே பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. குழந்தைகள் அறிவாளி. இவரு நம்ம தாமஸ் ஆல்வா எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாரு, இவரு ஜீடனோட எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாரு, அவங்களே கண்டுபிடிச்சது இவங்களே கண்டுபிடிச்சு போறாங்க. அதெல்லாம் அவனுக்கு கிடையாது. தமிழ் உச்சரிப்பு தெரிஞ்சா போதுமானது. அப்புறம் நீங்க கணக்கு பாடம் சொல்லிக் கொடுங்க, இயற்கை சட்டங்களை சொல்லிக் கொடுங்க, பிசிக்ஸ் இப்போ இயற்கை மோஸ்ட்லி எல்லாமே ஹோம் சட்டங்கள் அதை டியூஷன்ஸ் சொல்லிக் கொடுங்க. வந்துருச்சுங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டிபிஐல போவாங்க, ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எக்ஸாம் மட்டும் போய் எழுதிட்டு வந்துடுறாங்க பசங்க. ஸ்கூலுக்கெல்லாம் சம்டைம்ஸ் இப்ப அனுப்புறது கிடையாது. ஜஸ்ட் வீட்லயே படிக்க வச்சு வீட்ல எக்ஸாம் எழுதிட்டு இல்ல போயிடுறாங்க வெளிநாட்டுல பசங்க. வந்தாச்சுங்க. வெளிநாட்டுல கிண்டர் கார்டெல்லாம் வந்தாச்சு. வெளிநாட்டுல எல்லாம் வந்து சிஸ்டமே கிடையாது. அந்த ஏஜ் வந்துட்டு தேர்வு எழுதிட்டா போகுது. இப்ப இந்தியாவிலும் இருக்குது. ஏஜ் வந்து நீ தேர்வு எழுதிக்க, அவ்வளவுதான். இங்க திறமைக்கு தான் மதிப்பு. இனிமேல் வந்து இந்த மதிப்பெண்களை இனிமேல் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க எம்டெக் படிச்சுட்டு போனா அமெரிக்கால ஓரமா வச்சிருந்துருவான். எம்டெக் பிடெக்ல அமெரிக்கால வேலை நடக்காது. புரியுதா? நீங்க அவங்க நாட்டிலே வச்சுக்கோங்க. நீ வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் தான் பண்ணணும். ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும். அவனுக்கு $100 கொடுத்து உனக்கு $10 தான் கொடுப்பான். ஏன் எதுக்குன்னு கேட்க முடியாது. அதனால அதனால வந்து எல்லாம் தப்பா போயாச்சு. அதனால நாம தான் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இயற்பியல் பாடம் சொல்லிக் கொடுங்க, வேதியியல் பாடம் எது செய்முறையை காட்டுங்க. எல்லாமே செய்முறை காட்டுங்க. என்னது 18 வருஷத்துக்கு செய்முறை, இயற்பியல் செய்முறை, வேதியியல் செய்முறை, உயிரியல் செய்முறை, தாவர தத்துவத்தை சொல்லிக் கொடுங்க, விதை போட்டு சொல்லிக் கொடுங்க, கெமிஸ்ட்ரி சொல்லிக் கொடுங்க, பிசிக்ஸ் சொல்லிக் கொடுங்க. 1000 சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு சாதாரண ஒரு ரப்பர் எடுத்து கூட பிசிக்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம். சும்மா என்ன விட ஒரு பாட்டில் தண்ணி ஊற்றி கமித்தி காக்குறது, ஆயிரக்கணக்கான பிசிக்ஸ் இருக்குதுண்ணா. 10 ரூபா செலவுல ஆயிரக்கணக்கான பிசிக்ஸ் சொல்லி கொடுக்கலாம். என்னது அது மூளை பயங்கர வளர ஆரம்பிச்சிடும். அது உங்களோட படிக்கிறப்ப எக்கச்சக்கமான அறிவு வந்துடும். விளையாட்டு சொல்லிக் கொடுங்க, விளையாட்டு சொல்லிக் கொடுங்க, கணக்கு சொல்லிக் கொடுங்க, எல்லாம் தாண்டுகால், குதிரை, குயிராட்டம், அது ஆட்டம், சதுராட்டம், தெல்லாட்டம், எல்லாம் பம்பராட்டம் எல்லாம் சொல்லிக் கொடுங்க. பம்பரம் ஆட்டம்னா இன்னும் நல்லா வேலை செய்யும். எல்லாம் வெள்ளைக்காரன் இப்பதான் கத்துக்கிறான். ஆமா நம்மளுதான் கரெக்ட். தரையில் நொண்டி அடிக்கிறது, கட்டம் போட்டு சொல்றது, 2 அதுல கூட்டல் பெருக்கல் சொல்லிக் கொடுக்கலாம். 2 4 6 8 சொல்லிக் கொடுக்கலாம். அங்கிருந்து ஒரு 10 12 14 16 17 சொல்லிக்கலாம். 2ஆவது வாய்ப்பாடு சொல்லிக் கொடுக்கலாம். 3ஆவது வாய்ப்பாடு முதல் கட்டம் தாண்டா 3ஆவது வாய்ப்பாடு, அப்புறம் அதுக்கப்புறம் 6ஆவது வாய்ப்பாடு, அப்புறம் 9ஆவது வாய்ப்பாடு இப்படி சொல்லிக் கொடுக்கலாம். இப்படி எல்லாமே நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். உங்களுக்கு நீங்க மூளை கொடுங்க. நீங்க என்ன, அதாவது தாயை போல பிள்ளைன்னு எதுக்கு சொல்லி வச்சாங்க? தாய் எப்படியோ அப்படிதான் பிள்ளையும். தாய் அறிவாளியா இருந்தா பிள்ளையும் அறிவாளியா இருக்கும். தாய்க்கு அறிவு இருக்கணும். தாய் ஏற்கனவே சாப்பிட்டுன்னா குழந்தை ஏற்கனவே சாப்பிட்டுட்டு போகுது. தாய் பிரியாணி சாப்பிட்டுதுன்னா அப்புறம் வந்து வேற ஏதாவது கேட்கும், சாரையும் கேட்காது. நாம தான் மாத்தணும். வேற அடிப்படையில் சரி பண்ணாம ஒன்றும் செய்ய முடியாது. அடிப்படையை மாத்தணும். உடம்புக்கு எடுத்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. எந்த குழந்தையும் ஆஸ்பத்திரிக்கு போகாது இருக்குது. அந்த குழந்தைங்க எல்லாம் நோயாளி தான். இந்தியாவில எல்லா குழந்தைகளும் நோயாளிகள் தான். பழங்கள் சாப்பிட்ற குழந்தை மட்டும்தான் ஆரோக்கியம். அந்த பழங்கிறது அது இயற்கை. பழங்கிறது இயற்கை. இயற்கை. இயற்கை என்ன பண்ணும்? அந்த வயிற்றுல சுரக்கிற அந்த வாதத்தையும், வயிற்றுல சுரக்கிற அந்த பித்தத்தையும், வயிற்றுல சுரக்கிற அந்த சளியையும் இழுத்துட்டு வந்து பெருங்குடல் வெளியே வந்து மலத்தை அடைக்க வெளியே தள்ளிடும். அப்ப என்ன ஆகும்? மூளையிலிருந்து மூளை தண்டுவடம் உள்ள இருக்கிற 12 சிஸ்டமும் ஒழுங்கா வேலை செய்யும். தண்ணீரும் பழங்களே போதுமானது. அப்ப மூளை நல்லா வேலை செய்யும்.
தண்டு விட நல்லா வேலை செய்யும். குழந்தை வந்து பில்லு மாதிரி இருக்கணும். சிவன் சில செப்பு திருமணி மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? செப்பு திருமேனி. போய் பாருங்க, கோயில் போய் பாருங்க. உடம்புல நாத்தமே வரக்கூடாது. குழந்தைகளோட உடல்ல இருந்து நாத்தமே வரக்கூடாது. குழந்தைகள் உடல்ல இருந்து நாற்றமே வரக்கூடாது. அப்படி வரணும். பழம் சாப்பிட்டு வெளிக்கு போகணும். எதை சாப்பிட்டு வெளிக்கு போகணும்? வாழைப்பழம் சாப்பிட்டா போதுமானது. பெருசா நீங்க போய் வெள்ளைக்காரன் போய் சொல்ற மாதிரி ஆப்பிள் போகணும், ஆஸ்திரேலியா ஆப்பிள் போய் எங்க போறது? நாம வாழைப்பழம் சுட்டு நம்ம நாட்டில் இருக்கிற வாழைப்பழமே போதுமானது. காய்கறி வேவிச்சு கொடுக்கலாம். வறுத்தெடுக்காத காய்கறிகள், கீரை வகைகள், காய்கறிகள், பழ வகைகள், வேர்க்கடலை எல்லாம் கொடுக்கலாம். வேர்க்கடலை கொடுக்கலாம், பேரிச்சம்பழம் கொடுக்கலாம், லட்டு கொடுக்கலாம். பேரிச்சம்பழம் லட்டு. லட்டுன்னா திருப்பதி லட்டு கிடையாது, நாம செய்யற உலரப்பட லட்டு இருக்குல்ல, பெஸ்ட். வேர்க்கடலை ரொம்ப அருமை. வேர்க்கடலை வந்து உருண்டை கொடுக்கலாம். வேர்க்கடலை நல்லா பண்ணி திராட்சையை போட்டு கொடுக்கலாம். உலர் திராட்சையை போட்டு வேர்க்கடலை போட்டு அடிச்சு திராட்சை லட்டு கொடுக்கலாம். சக்கரை போட்டு கொடுக்கலாம், நாட்டு சக்கரை போட்டு கொடுக்கலாம், கருப்பட்டி போட்டு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கணும். குழந்தை கபமே வராது. என் பேர குழந்தை அப்படிதான் சாப்பிட்ருக்கான். அவனுக்கு ஆஸ்பத்திரிக்கு போறது இல்லை அவன் 3 வருஷமா. அதுக்கு அரைக்குறை தான். அவள் கொடுக்கலாமா ஐயா குழந்தைக்கு? கொடுக்கலாம். அவளும் கொடுக்கலாம். அவள் லட்டு. அவளுமே பேரிச்சம்பழத்தையும் கலந்து கொடுக்கணும். சரிங்க. அவளும் பொடி பண்ணிக்கணும். பேரிச்சம்பழத்தையும் அவளையும் பேரிச்சம்பழத்தை போட்டு கொஞ்சம் வேர்க்கலையை போட்டு அடிச்சு அவள் லட்டு உருண்டைன்னு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கலாம். அவள் ஒன்றும் பண்ணாது. அவள் வந்து அது பசையா மாறாது. சோறு தான் பசையா மாறி ஆளை கொள்ளும். அவள் பசையா மாறாது. அது வேக அடிக்கிறதுல கிடையாது இல்லையா? வேக வச்சாதே வேதியியலுங்க கெமிக்கல் ரியாக்ஷன் மாறும். நீ மாவை வேக வச்சாவே ஆசிட்டா மாறும். அவல் எப்படிங்க உருவாக்குறாங்க? அந்த அவல் எப்படி உருவாக்குறாங்க? அவளு வேற ஒண்ணும் இல்ல, லேசா ஊற வச்சு உரல்ல குத்தி எடுத்துருவாங்க. இப்ப என்ன பண்றாங்க, உரல்ல குத்தி, அந்த காலத்துல கை குத்தல் அவள் செய்வாங்க, உரல்ல குத்தி எடுப்பாங்க. அதை நெல்லை வேக வைப்ப, நெல்லோட ஒரு அரை வேக்காடு போடுவாங்க. போட்டு விட்டு அதுக்கு அந்த நெல்லோட போட்டு குத்துன்னு குத்துவாங்க. அது ஒரு வகையான பதத்தில் எடுத்துருவானுங்க. அது பார்த்து குத்தல் அவளும் பேரு, கை குத்தல் அவள்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்றான்னா ஒரு குறிப்பிட்ட பதத்துல வச்சு பெரிய பெரிய ரோடர்ல விட்டு அமுத்தி வெளியெடுக்கிறானுங்க. சோ அப்ப அந்த அவள் வந்து மாவா கன்வெர்ட் ஆகவே ஆகாது இல்லையா? வேக வைக்கிறது இல்ல, வெந்தா தானே பசையா மாறும். இப்ப அத ஹாட் வாட்டர்ல ஓட்டி போட்டு நம்ம அந்த அவல்ல சாப்பிட்டோம்னா அது என்னவா கன்வெர்ட் ஆகுங்கய்யா? அது ஒண்ணு போட்டு வாயில் சாப்பிடுறது அது ஒண்ணு பெருசா, அது மலத்தை சுத்தப்படுத்திட்டு போயிடும். நம்ம தொடர்ந்து அதை சாப்பிடுறதே இல்லையே இல்ல. வேலை அது கிடையாது. அது வேலை அது கிடையாது. திங்கிறதா நம்ம வேலை. சுத்தப்படுத்துறதுக்கு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அப்புறம் பெரியவங்களுக்கு கேட்கறது வேற, சின்னவங்களுக்கு கேட்கறது என்பது வேற. சின்னவங்களுக்கு வந்து அது என்ன கூட பேரிச்சம்பழம் கொடுக்கறப்ப அது ஒண்ணும் பண்ணாது. இல்லைங்கய்யா, ஆக்சுவலி அவல் பட்டறையே தனியா இருக்குதுங்க. எங்க சொந்தக்காரர் வந்து அவல் பட்டறை வச்சிருந்தாங்க. அவன் நெல்லை வந்து அப்படியே வந்து ஒரு அரை வேக்காட்டுல வச்சிருவாங்க. அரை வேக்காட்டுல வேக வச்சு ஒரு நல்ல நம்ம உரல், இப்ப நம்ம குத்துற உரல் இருக்குது, அதே மாதிரி உரல் இருக்கும். அந்த உரல்ல வந்து அந்த நெல்லையே அப்படியே போட்டுருவாங்க. ஒரு ஆள் அது மேல ஏறிக்குவாரு, இன்னொருத்தர் இந்தாண்ட ஏறிக்குவாருங்க. பட்டார்னு அடிச்சு அந்த நெல்லு வந்து அப்படியே நசுங்கிடும். நசுங்கும் போது அந்த அரை வேக்காட்டுல நெல்லு இருக்கிறப்ப நசுங்கி பூமியை வந்து தனியா எடுத்துருவாங்க. அப்ப அந்த அரை வேக்காட்டுல இருக்கிறப்ப அதுல இருக்கிற அந்த நெல், அரிசியில இருக்கிற பசை வந்து வெளியில போயிடுங்க. அப்ப அங்க வந்து பசை இல்லாத வெறும் அவல் மட்டும்தான் இருக்கும், வெறும் ரைஸ் மட்டும் இருக்கும், அதுல பசை இருக்காது. அதனால வந்து இப்ப திருவிழாக்கு வந்து கேட்கறதுக்கான டவுட்டுக்கு வந்து இதுதான் வந்து ஆன்சர். ஏன்னா அதுல வந்து கரெக்ட் தான். ரெண்டாவது, இப்ப உதாரணத்துக்கு அது நேரடியே தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு கூழாக்கி இது பசையாக்குறது அல்ல, புரியுதா? அதுதான் பயங்கர டேஞ்சர். அதுதான் வந்து கரெக்ட். இது பசைய ஆகிறது இல்ல. நீங்க ஒண்ணு இல்ல, பொறி இருக்கு இல்லையா? பொறி நீங்க பொரிய வந்து நீங்க புத்தகத்துக்கு ஒட்ட வைக்க முடியுமா? ஒட்ட வைக்க முடியாது. முடியவே முடியாது. அதுல இருக்கிற அதே சோத்து எடுத்து ஒட்ட வைக்க வேற, அதுவும் பொரிதான். அது அரிசியில தான் வருது. அதே சோறு எடுத்து ஒட்ட வச்சு பாருங்க, புத்தகம் ஒட்ட வைக்க முடியாது. பொரியல் இருக்கிற பசையெல்லாம் வெளியில போயிடுது இல்ல. ஏன்னா அது ஊற வச்சு அடிக்கிறப்ப ஆக்சைடு அதிகமா மாறிடும், கார்பன் வெளியே போயிடும், ஆக்சைடா மாறி. அதுக்கு பேர் பஃப்டு ரைஸ்ன்னு பேரு.
பஃப்டு ரைஸ் கரெக்ட். பஃப்டு ரைஸ் ஓகே. என்ன அது என்ன அர்த்தம்? சொன்னீங்க? கார்பன் என்ன சொன்னீங்க? அதுங்கய்யா கார்பன் அதுல ஊற கார்பன் வச்சு மேக்சிமம் சாப்பிடும். கார்பன் எத்தனால் மெத்தனால் வெளியே ஓடிடும். கார்பன் எத்தனால் மெத்தனால் அது சாராயத்தை உற்பத்தி பண்ற குசுவை உற்பத்தி பண்ற அசிடிட்டியில அது வெளியே ஓடிடும். அது இதுதான் காரத்தன்மையா பாயிண்ட். மாறிடும், இந்த பாயிண்ட் அல்கலினா தான் தேவை. காரத்தன்மையா மாறிடும். அவளு ஓகே. பொரி இதெல்லாம் ஆல்கலைன் ஃபுட் திரு ஆல்கலைன் ஃபுட். ஆசிட் ஃபுட்டா வராது. ஆசிட் வந்து அது வந்து அரிசி வந்து ஆசிட். இது அரிசி வந்து டைரக்ட் அப்போ ஆசிட். அப்ப அரிசி என்னவா மாறுது? அரிசி வேக வைத்தால் அரிசியை வேக வேக வை வைத்தால் ஆசிட்டை ஓகே. கன்வெர்ட் ஆயிடும். அரிசி வேக வச்சு சாப்பிட்டா நீங்க அரிசி வேக வச்சு குழம்பு அரிசி வெறும் அரிசி எவனும் திங்க மாட்டான். அரிசி போட்டு கறி குழம்பு ஊத்தினாத்தான் திம்பான். என்னது? ஆமா 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 கறிகள் வெறும் அரிசி எவங்க வெறும் அரிசி எவன் திம்பானுங்க? வெறும் சோத்தை எவனும் திங்க மாட்டான். யாரும் திங்க மாட்டாங்க. மென்டல் கூட திங்காது. அமில உணவுக்கும் கார உணவுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அமில உணவு வந்து பிசு பிசுன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டி கொள்ளக்கூடிய தன்மை உடையது. கார உணவுகள் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அந்த ஒட்டும் தன்மையே அதுக்கு இருக்காது. அது எல்லாமே ஆல்கலைன் ஃபுட். ஒட்டும் அதனாலதான் என்ன பண்ணுங்க, பழைய சோறு நீத்த தண்ணியா இருந்தாலும் கூட இந்த வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் அரைச்சி உள்ள ஊத்துவாங்க, அல்லது லேசா கிள்ளி போடுவாங்க. அப்படி போட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அமிலத்தை வந்து குறைச்சி கொடுத்து அல்கலைனா மாத்திரும். அதாவது அமிலத்தன்மையும் காரத்தன்மையும் நடுநிலை பண்றதுக்கு முயற்சி பண்ணும். எது? இந்த வெங்காயம், அந்த பச்சை மிளகாய், இந்த கருவேப்பிலை, இந்த வெள்ளரிக்காய் இதெல்லாம் போடுவாங்களே நீர்மோர் மாதிரி. அப்படி போட்டாங்கன்னா அது இரவுல போட்டு வச்சிடணும். என்னது? இரவுல போட்டு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் கிள்ளி போட்டு வச்சுட்டாங்கன்னா அந்த நீச தண்ணி தான் சாப்பிடுவாங்களே தவிர அந்த கீழ் இருக்கிற சாப்பிட மாட்டாங்க. அப்ப என்னன்னா அந்த இரவு பூரா ஊறப்ப என்னன்னு கேட்டு உள்ள இருக்கிற அந்த கார்பன் மாலிகுல் வந்து உடைச்சிடும். இந்த தண்ணி என்ன பண்ணும்னா கார்பன் மாலிகுல் உடைச்சு மொட்லே இருக்கிற மீத்தேனு, டைத்தேனு, எத்தலான் எல்லாம் அந்த குசு பூரா வெளியே போயிடும். அந்த அந்த அது பேர் நீச தண்ணின்னு பேரு, தெளிநீர்னு பேரு. தெளிநீர் அடுபுற்கை ஆயினும் வள்ளுவர் சொல்லுவாரு. இந்த தெளிநீரை அந்த தெளிநீரை பிச்சு எடுத்து அந்த தெளிநீருன்னு சொல்லுவாரு. அந்த தெளிநீர்ல அடியில் இருக்கிற 2 பருக்க அதை கூட பிச்சு எடுத்து வாங்கிறாத, அந்த கீழே ஊத்துவாங்க, அந்த பருக்கை கூட இலவசமா பெறாதுன்னு எழுதுவாரு. கழுவி ஊத்துறான் பாருங்க, அதை கூட பிச்சையே கேட்காதுங்கிறாரு. என்னது? அப்படின்னு நான் சொல்ல, வள்ளுவர் சொல்றாரு. இல்ல மரம் அடிதான். அப்படி பார்த்து இந்தியாவில் இருக்கிற எல்லா யோக மன்றம் பிச்சை எடுத்துட்டு தான் இருக்குது. இல்லது என்ன பண்றது, எல்லாம் பிச்சை எடுத்து அது மனுஷகிட்ட பிச்சை எடுக்குது. பக்தி மார்க்கத்துல வந்து மனுஷனுக்கு பிச்சை எடுக்கலாம், ஆனா யோக மார்க்கம் வந்து மனுஷகிட்ட பிச்சை எடுக்கிறான் பாருங்க, அதுதான் சகிக்க முடியறது இல்ல. கடைசி கேள்வி. அருணா, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அவ்வளவுதான் எனக்கு கேள்வி முடிஞ்சது. முடிச்சுக்கலாமா? மகேஸ்வரி, ஏதாவது கேள்வி இருக்கா? மைக் ஆன் பண்ணவே இல்லை. அவங்க மைக் ஆன் பண்ணவே இல்லை. மைக் ஆன் பண்ணல. இல்ல அவங்களுக்கு இந்த அவங்க மைக் ஆன் பண்ண தெரியல, ஆஃப் பண்ண தெரியல அவங்களுக்கு. அவன் கேட்டதானே புரியும். சரி சரி சரி, நாளைக்கு காலை 4:30 மணிக்கு பேசுவோமா? நன்றி. என்னாச்சு? அவர் ராமலிங்கம் ராஜாங்கம், தெய்வராஜாங்கம். ஐயா சொல்லுங்க ஐயா. நான் இங்க மதுரையில தான் இருக்கேன். சரிங்க, நாளைக்கு வந்து பாக்குறேங்கய்யா. வாய்ப்பு இருந்தா வாங்க, இங்கதான் இருப்பேன். சரிங்க சரிங்க. நாளைக்கு ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அது முன்னாடி வந்து நீர் மருத்துவர் இனியன் முன்னாடி எழுதி ஒட்டி இருக்கேன். சரிங்க சரிங்க. ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருக்காரு, நீர் மருத்துவம் சொல்லிட்டு. இருப்பேன் நாளைக்கு. அது நீர் மருத்துவம் இருப்பேன் 2-3 பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, வர்றேங்க. எங்க போனா கிளாஸ் என்ன, இங்க நெட் ப்ராப்ளமா இருக்கு, அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. நெட் ஃபைபர் நெட் போட முடியாது. ஃபைபர் நெட் பக்கத்துல இருந்து யாருங்க பார்த்து ஃபைபர் நெட் இருந்து நிறைய பேசலாம். இது வந்து ஜிபி காலி ஆகிட்டே இருக்குது, சரி எடுக்க மாட்டேன். இது வந்து நெட்ல இருந்து சும்மா அப்படியே போகுது. ஃபைபர் நெட்டா இருந்து நல்லா எடுக்கும். ஆமாங்க. அப்புறம் என்னன்னா அவர் பேர் ராஜாங்கம், ராஜசிங்கம், ராஜாங்கம் புத்தகம் வாங்கிட்டு போனாரு. வரேன் இருக்காருங்க. படிச்சு கேளுங்க, படிச்சு கேளுங்க, படிச்சு கேட்டு என்ன பிடிச்சதா. இந்த முதல் 31ஆம் பாடத்தை படிக்க சொல்லுங்க. 31ஆம் பாடத்தை 31ஆம் பாடம் 31ஆம் பக்கம் முதல் 31ஆம் பக்கம் முதல் 2ஆம் அறிவு. சரிங்க சரிங்க, படிச்சு பண்ணுங்க. சரி, காலையில் பார்க்கலாம். நன்றி நன்றி, வணக்கம்.
சரிங்க.